அத்தியாயம் 1. அந்த நீல நிற மாருதி கார் நெடுஞ்சாலையில் 47இல் ராக்கெட் தனமாக வழுக்கி போய் கொண்டிருந்தது. சுற்றுப்புறங்களில் மெல்லிசான வெளிச்சம் விழ துவங்கியிருக்க காரை கையாண்டு கொண்டிருந்த வினயகுமார் காருக்கு முன்னால் தவழ்ந்து கொண்டிருந்த ஹெட்லைட்டின் இளம் மஞ்சள் வெளிச்சத்தின் சுவிட்சை தட்டி காணாமல் பண்ணினான். உத்தேசமாய் வினயகுமாரின் வயது 29 எனலாம். வடக்கத்திய ஹீரோ மாதிரி உயரமான சிவப்பாய் தோற்றம் தந்தான். அவன் தோளில் தலையை சாய்த்து தூங்கி விழுந்து கொண்டிருந்தாள் சுபலேகா. வினயகுமாரை காட்டிலும் 3.5 வயது குறைச்சலானவள். 3.5 வருஷமாய் அவனின் மனைவி. அசப்பில் பானுப்பிரியாவை நினைவுபடுத்தினாள். பின் சீட்டில் பிராக்கெட் மாதிரி உடம்பை குறுக்கி கொண்டு படுத்து கொண்டிருந்தான் குட்டி வினயகுமார். குரு போசாக்கான வளர்ச்சியுடன் தெரிந்தான். ஸ்வெட்டருக்குள் கமுக்கமாய் அடங்கி இருந்தான். அவனுடைய வயதுக்கு அவன் பேசும் வார்த்தைகள் ரொம்ப அதிகம் என்பது வினயகுமார் சுபலேகாவின் பெருமைப்பட்டு கொள்ளும் விஷயம். சாத்தி கிடந்த ஜன்னல் கண்ணாடியை வினயகுமார் ஏற்றிவிட குளிர்காற்று ஃப்ரிட்ஜின் ஜில்லிப்போடு காற்றுக்குள் பிரவேசித்து சுபலேகா மற்றும் குருவின் தூக்கத்தை இரக்கமில்லாமல் கலைத்துவிட்டது. காற்றில் அலைய ஆரம்பித்த நீளமான கேசங்களை ஒதுக்கிவிட்டபடி தலையை உயர்த்தினாள். வினயகுமாரை பொய்க்கோபத்தோடு முறைத்து செல்லமாய் சினிங்கினாள். ஜன்னலை சாத்துங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணும். என்னது, இன்னும் தூங்கணும்னு சொன்னேன். ராத்திரி பூராவும் கொட்ட கொட்ட விழிச்சிருந்து காரை ஓட்டிக்கிட்டு வர்ற என்கிட்ட இப்படி சொல்ல உனக்கு எத்தனை தைரியம் இருக்கணும்? உங்கள் தலைவிதி. அப்படி இருந்தால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? பொண்டாட்டி கஷ்டப்பட வேண்டாம் பாவம்னு நினச்சி நானே ஓட்டிக்கிட்டு வந்தேன் பாரு. எனக்கு இது தேவைதான். ராத்திரியே 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை உன்னை எழுப்பி காரை ஓட்ட சொல்லியிருக்கணும். கோச்சக்காதீங்க. பிக்னிக் ஸ்பாட்டில் அலைஞ்ச அலைச்சலில் எக்கச்சக்கமான டயர்டு. நான் மட்டும் அலையலையா? நீங்கள் ஜாலியாக பிக்னிக்கை என்ஜாய் பண்ணிக்கிட்டு தானே வந்தீங்க. நீ குருவை மேய்க்கவே எனக்கு சரியாக இருந்துச்சு. நீங்கள் தான் பார்த்தீங்களே என்னம்மா லூட்டி அடிக்கிறான். என்கிட்ட விட்டால் நான் பார்த்துக்க மாட்டேன்னா சொல்கிறேன். நான் உங்ககிட்ட விடமாட்டேன்னா சொல்கிறேன். இவன் தான் எப்போ பார்த்தாலும் அம்மா அம்மான்னு என்னை பிடிச்சிக்கிட்டே இருக்கானே. நான் என்ன செய்ய? எல்லா பொம்பளைங்களுக்குமே குழந்தை ஒரு சாக்கா போச்சு. ஓஹோ, ஐயா எத்தனை பொம்பளைங்களை இது வரைக்கும் பார்த்தீங்களா? வேண்டாம் சாமி, ஒரே ஒரு பொம்பளையை வச்சே என்னால் சமாளிக்க முடியலை. எல்லா ஆம்பளைங்களுக்குமே இது ஒரு வழக்கமான புலம்பலாக போச்சு. ஏய், நான் சொன்னதையே திரும்பி சொல்லி தாக்குறியா? செல்லமாய் அவளை அவன் அடிக்க போன வினாடி மம்மி குருவின் மழலை குரல் காதில் வந்து மோத இருவரும் திரும்பினார்கள். குரு சுண்டு விரலை உயர்த்தி காட்டினான். பிஸ்ஸடிக்கணும். பின் சீட்டில் இருந்த தாவண அவனை கைகளில் அள்ளி முத்தம் தந்த சுபலேகா எங்க காரை கொஞ்சம் ஓரமாக நிறுத்துங்க என்றாள். அப்பா, கடைசியில் என் மகன் தான் என்னை காப்பாத்தினான். குரு, பிஸ்ஸடித்த பிறகு நான் போய் பின் சீட்டில் ஹாயாக தூங்க போகிறேன். அம்மா தான் இனி காரை ஓட்டிட்டு வரணும். சரி, கொஞ்சம் விட்டால் அழ ஆரம்பிச்சிடுவீங்க போலிருக்கே. அடம் பிடிக்கிறதுல குருவை விட மோசம் நீங்கள். கார் அந்த மரத்தின் ஓரமாக ஒதுங்கி நின்றது. கதவை திறந்த சுபலேகா குருவை கீழே இறங்க சொல்லி தொடர்ந்து தானும் இறங்கி போனாள். இறங்க முயன்றவளின் கையை பற்றி தடுத்தான் வினயகுமார். என்னங்க, குரு இறங்கி மரத்துக்கு பின்னால் போயிட்டு வரட்டும். இவன் தனியா எப்படி? அதெல்லாம் போவான். குரு, நீ அந்த மரத்துக்கு பக்கத்தில் போய் பிஸ் அடிச்சுட்டு வா. நானும் அம்மாவும் காரில் உட்கார்ந்துருக்கோம், சரியா? சரி டாடி. தலையை ஆட்டிக்கொண்டு உற்சாகமாக ஓடினான் குரு. அவன் போனதுதான் தாமதம். வெடுக்கென்று அவளை இழுத்து தன்னோடு சேர்த்து கொண்டான் வினயகுமார். முழுசாய் 1 நிமிடம் கூட கரைந்திருக்காது. டாடி, சீக்கிரம் இங்கே வாங்க. குருவின் பயம் அப்பின அலறல் குரலை கேட்டு திடுக்கிட்டு பிரிந்தார்கள் வினயகுமாரும் சுபலேகாவும். அத்தியாயம் 2. காந்திஜி நினைவு ஆசிரமம். வளைவான போர்டில் இருந்த பெயிண்ட் உதிர்ந்த எழுத்துக்களை மிகுந்த சிரமத்துடன் கோர்த்து படித்தால்தான் படிக்க முடியும். போர்டை அடுத்து மல்லாக்கை திறந்து கிடந்த நீளமான இரும்பு கிராதி கேட் பெரும்பாலும் துருப்பிடித்து போய் இருந்தது. கேட்டுக்கு அப்பால் வெகு நீளமான மைதான பரப்பு செங்காவி நிற கார்பெட் விரித்து வைத்திருந்த மாதிரி பரவி கிடந்தது. அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் கோரசான குழந்தைகள் சத்தம் ஒருவித ரிதத்தோடு காற்றில் கலப்படமாகி கொண்டிருந்தது. அது பார்வையிழந்த குழந்தைகளுக்கான பள்ளிக்கூடம். அந்த நாள் காலை நேரத்தில் 10 மணிக்கு ஒரு கார் அந்த ஸ்கூல் காம்பவுண்ட் கேட்டுக்குள் பிரவேசமானது. எச்சம் அறைக்கு வெளியே ஸ்டூல் போட்டு உட்கார்ந்திருந்த பியூன்கிரி கண்களின் கேள்விக்குறியோடு அந்த காரை பார்த்தான். அவன் ஆச்சரியத்திற்கு காரணம் இருந்தது. அந்த பள்ளி காம்பவுண்ட் கேட்டுக்குள் ஒரு பைக் நுழைவதை கூட ஆச்சரியத்திற்குரிய விஷயம்தான்.
உள்ளே இருப்பவர்கள் பெரும்பாலானவர்கள் அனாதை குழந்தைகள் அல்லது அவ்வளவாய் வசதி இல்லாத குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகள். எப்போதோ ஒரு சுதந்திர போராட்ட தியாகி ஆரம்பித்து வைத்த ஃபண்டின் உதவியால் இலவசமாக நடத்தப்பட்ட சேவை பள்ளி. ஏதாவது விழா என்றால் யாராவது பெரிய மனிதர்கள் வந்து கொடியேற்றி விட்டு போவதோடு சரி. மற்றபடி பள்ளியை திரும்பி பார்க்கக்கூட ஆளில்லை. கார் நேராக கட்டிடத்தின் மையத்தில் வந்து வராண்டாவை ஒட்டிய மாதிரி ஓய்வெடுத்தது. ஒரு சுத்தமான டிரைவர் பட்டென்று கார் கதவை திறந்து இறங்கினான். ஒருவித அவசரத்தோடு காரை சுற்றி வந்து பின் கதவையும் திறந்து விட்டான். உதவினதும் பயப்பட வேண்டாம், உங்களால் சுலபமாக செய்யக்கூடிய உதவிதான். என்னால் முடிஞ்ச உதவி நிச்சயமாக செய்கிறேன். அந்த பெண்மணி சொன்னதும் சற்று மகிழ்ச்சியான பார்வையோடு நிமிர்ந்த அஜித் மேனன் சொன்னார். எனக்கு 2 பார்வை இழந்த சிறுவர்கள் வேணும். எதுக்காக? கடந்த 2 வருஷமாக ஒரு முக்கியமான ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கேன். அந்த ஆராய்ச்சி கிட்டத்தட்ட முடிகிற தருவாயில் இருக்குது. என்ன ஆராய்ச்சி? பார்வை இழந்தவர்களுக்கு திரும்ப பார்வை கிடைக்க வழி செய்யக்கூடிய ஆராய்ச்சி. ஏதாவது ஆப்ரேஷனா? நோ, வித்தவுட் ஆப்ரேஷன், வித்தவுட் மெடிசன். பார்வை கிடைக்க சில முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கேன். திகைப்பு பரவிய கண்களால் அவரை பார்த்தால் அந்த பெண்மணி. அது எப்படி? காது கேளாதவர்களுக்கு ஹியரிங் மிஷின் உதவுற மாதிரி பார்வை இல்லாதவங்களுக்கும் உதவியா ஒரு கருவி கண்டுபிடிச்சா என்னன்னு தோணுச்சு. அதோட விளைவு தான் என்னோட இந்த முயற்சி. கருவினா எந்த மாதிரி? ஜஸ்ட் ஒரு ஸ்பெஷல் வகையான கண்ணாடி தான். அதை போட்டுக்கிட்ட பின்னால் சுத்தமாக பார்வை இல்லாதவங்க கூட அட்லீஸ்ட் மங்களாகவாவது எதிரில் உள்ள பொருளை பார்க்க முடியும். இந்த ஆராய்ச்சி சக்ஸஸ் ஆயிடுச்சா? நான் தான் சொன்னேனே, இடைப்பட்ட ஸ்டேஜில் இருக்கு. இந்த ஸ்டேஜில் ஆராய்ச்சி தொடர்ந்து செய்யணும்னா 2 பார்வை இழந்தவங்க தேவை. இந்த உதவியை கேட்டு இங்கே வரணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது. அங்கேயே உங்களுக்கு பார்வை இழந்த பேஷண்ட்ஸ் கிடைப்பாங்களே. வாஸ்தவந்தான். ஆனால் பார்வை இழந்த குழந்தைங்க இருந்தால் பெட்டர்னு நினச்சி இங்கே வந்தேன். ஏன்னா குழந்தைங்க ஓரளவு இடைஞ்சல் இல்லாமல் ஒத்துழைப்பாங்க. அதுபோக வளர்கிற குழந்தைங்க கிட்ட தான் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கரெக்டாக ஸ்டடி பண்ண முடியும். இந்த குழந்தைகளோட பிரகாசமான எதிர்காலத்துக்காக நீங்கள் செய்கிற உன்னதமான ஆராய்ச்சிக்கு நிச்சயமாக என்னாலான உதவியை நான் செஞ்சே ஆகணும். இங்கிருந்து உங்கள் ஆராய்ச்சிக்காக 2 குழந்தைங்களை அனுப்பி வைக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. இருந்தாலும் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் கிட்ட ஒரு வார்த்தை கேட்க விரும்புகிறேன். கரஸ்பாண்டன்ட் யார்? எங்கே இருக்காங்க? அவங்களும் ஒரு லேடி தான். இதனோட இன்னொரு பிரிவான மகளிர் ஆசிரமத்தில் இருப்பாங்க. அவசியம்னா நான் அவங்களையும் பார்த்து பேச தயாராக இருக்கேன். நீங்கள் நாளைக்கு காலையில் இதே நேரம் வாங்க. நான் அவங்கக்கிட்ட விஷயத்தை சொல்லி பர்மிஷன் வாங்கி வைக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தான். அவங்க இந்த நல்ல காரியத்துக்கு நிச்சயமாக மறுப்பே சொல்ல மாட்டாங்க. மேடம், தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இன்னும் 24 மணி நேரத்தை வீணடிக்க நான் விரும்பலை. கையோடு நான் பசங்களை கூட்டிகிட்டு போக நினைக்கிறேன். ஃபோன் இருந்தால் அவங்கள இப்போவே காண்டாக்ட் பண்ணலாமே. அதுவும் இல்லாமல் இப்போ அவங்க அங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. வாரத்தில் ஒரு நாள் சில கிராமங்களுக்கு போய் கிராம பெண்களை சந்தித்து பேசுவார். ஒரு கால் இன்னைக்கு போயிருந்தாலும் போயிருக்கலாம். நீங்கள் நாளைக்கு வந்தால் உடனே குழந்தைங்களை அழைச்சிட்டு போகலாம். அஜித் மேனன் யோசனையோடு அமைதி காத்து கொண்டிருக்க அவரின் தவிப்பை கவனித்த எச்எம் சில வினாடி தீவிர யோசனைக்கு பின் சொன்னாள். உங்களோட ஆர்வத்தையும் அவசரத்தையும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஒன்று செய்யலாம். நான் வேணும்னா பசங்களை என் ரிஸ்கில் உங்கள் கூட அனுப்பி வைக்கிறேன். எச்எம் சொல்ல ஸ்விட்ச் தட்டின பல்பாய் அஜித் மேனன் முகம் மலர்ந்தது. அத்தியாயம் 3. குருவின் குரலில் தெரிந்த நடுக்கத்தையும் என்றும் இல்லாத அதன் உயர்ந்த டெசிபலையும் உணர்ந்த சுபலேகா சற்றென்று பதட்டத்தில் விழுந்தாள். வினயகுமாரின் கையை பற்றி உலுக்கினாள். என்னங்க, குரு ஏன் இப்படி சத்தம் போடுறான்? அவளுக்கு இருந்த பதட்டத்தில் 10% கூட வினயகுமாரின் முகத்தில் தென்படவில்லை. சர்வசாதாரணமாக சொன்னான். உன் பையன் உன்ன மாதிரியே சரியான பயந்தாங்குழி. ஏதாவது நாய் பூனையை பார்த்து பயந்திருப்பான். இல்லைங்க, அவன் குரலில் ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்சம் வாங்க சொல்லிக்கொண்டே பற்றென்று காரின் கதவை திறந்தாள். அவசரமாக கீழே இறங்கி அந்த மரத்தை நோக்கி வேகமாக நடந்தாள். வினயகுமாரும் அவளை தொடர்ந்தான். குரு குரு கூப்பிட்டு கொண்டே மரத்துக்கு பின்னால் சென்றார்கள். குரு முதுகை காட்டி நின்று கொண்டிருந்தான். குரு, என்னடா ஆச்சு? ஏன் சத்தம் போட்ட? கேட்டுக்கொண்டே அவன் தோளை பற்றினாள் சுபலேகா. குரு அந்த மரத்தை ஒட்டி சரிவாய் போன பள்ளத்தை தீவிரமாய் வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்களில் மெல்லிசாய் பயப்படலம் படர்ந்து கிடப்பதை கவனித்தான் வினயகுமார். சுபலேகா,
ஐ திங்க் இவன் எதையோ பார்த்து ரொம்ப பயந்துட்டான் போலிருக்கு. குரு இங்கே பாரு. அவனுடைய கன்னத்தை பற்றி திருப்ப முயன்றாள் சுபலேகா. சன்னமான பிஞ்சு குரல் அவன் உதட்டை விட்டு வெளிப்பட்டது. மம்மி மம்மி அங்கே பாருங்க. தன் சின்ன ஆள்காட்டி விரலை அந்த பள்ளத்தை நோக்கி நீட்டினான். சுபலேகாவும் இணையகுமாரும் அப்போதுதான் அதை கவனித்தார்கள். அது சற்று பெரிய சைஸ் பாலித்தீன் கவர். உள்ளே எதையோ திணித்து மூட்டையாய் கட்டி யாரோ எரிந்துவிட்டு போயிருப்பார்கள் போலும். பாலித்தீன் மூட்டையின் வாயை பொத்தியிருந்த நைலான் கயிறு பிரிந்து விட்டிருந்தது. உள்ளே என்ன அது? 2 பேருமே புருவங்கள் சுருங்கி உற்று பார்த்தார்கள். இளஞ்சிவப்பாய் ஈரப்பதத்துடன் சதை துணுக்குகள் மொத்தமாய் தெரிந்தது. சுபலேகா என்ன அது? அவள் அருவருப்பு அரும்பிய பார்வையில் அந்த சதை குவியலை பார்த்தபடி சொன்னாள். யாராவது மட்டன் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணினதை இங்கே எரிஞ்சிட்டு போயிருக்காங்க. சேப் வினோதமாக இருக்கதை பார்த்து பயந்துருக்கான் குரு. எனக்கு அப்படி தோணலை சுபலேகா. வாங்கினவங்க இதையே இங்கே எரிஞ்சிட்டு போகணும். சுபலேகா வினயகுமாரை சலிப்போடு பார்த்து சொன்னாள். இந்த ஆராய்ச்சியெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? குரு நீ பிஸ் அடிச்சிட்டியா? முதல்ல இந்த இடத்தை காலி பண்ணுங்க. இதை கண்ணால் பார்த்துட்டு என்னால் இங்கே நிற்க முடியல. சுபலேகா குருவின் கையை பற்றி இழுத்தாள். ஆனால் வினயகுமார் அசையாமல் நின்றிருந்தான். எவ்ரி சண்டே குரு என் கூட மீட் ஷாப்புக்கு வர்றான். அங்கே இருக்கிற சதை துண்டுகளை பார்த்து பயப்படாதவன் இதை பார்த்து மட்டும் ஏன் அப்படி கத்தணும்? சின்ன பையன்தானே. இப்படி தன்னந்தனியாக காட்டில் இப்படி கிடக்கிறத பார்த்துட்டு கத்திட்டான். நீங்கள் இப்போ வர்றீங்களா இல்லையா? ஒரு நிமிஷம் இரு சுபலேகா. இதில் ஏதோ வித்தியாசமாக தட்டுப்படுது. இத்தனை சதை குவியல் கிடக்கு. கொஞ்சம் கூட பேட் ஸ்மெல் வரலையே. சுபலேகா சின்ன கோபத்தோடு அவனை ஏறிட்டாள். இங்கே ஆணை அடித்த மாதிரி நின்றுக்கிட்டு இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்களை கார்லேயே உட்கார வச்சுக்கிட்டு நான் மட்டும் வந்திருப்பேன் சொன்ன சுபலேகா குருவை இழுத்து கொண்டு நகர முற்பட்டாள். அரை மனதோடு வினயகுமாரும் அவளோடு திரும்பி போக முயற்சித்தான். ஆனால் அவன் முயற்சி பாதியிலேயே நின்று போனது. கொஞ்சம் பிசிறடிக்கிற குரலில் கத்தினான். ஏய் அதை நல்லா பாரேன். அவள் வாழ்க்கையை வெறுத்தவளாய் அவனை பார்த்து முறைத்தாள். ஆர்வமில்லாத இயந்திர பார்வை அவன் சொன்னதற்காக அதன் மேல் வீசினாள். நல்லா பார்த்தாச்சு, போதுமா? நான் இப்போ திரும்பி போலாமா? அவள் சொல்லி கொண்டே இருக்கும் போதே வினயகுமார் அந்த பள்ளச்சரிவில் இறங்கி பாலித்தீன் கவரை அருகில் போய் குனிந்து உற்று பார்த்தான். என்னங்க இது உங்களோட வம்பா போச்சு? நீங்கள் இப்போ வர்றதா உத்தேசம் இல்லையா? அவள் வார்த்தைகளை சட்டை செய்யாமல் தொடர்ந்து ஆர்வம் வலிகிற குரலில் வார்த்தையை கொட்டினான். சுபலேகா நீயும் இங்கே பக்கத்தில் வந்து பாரேன். அவள் எரிச்சலோடு அவன் அருகில் வந்தாள். பார்த்தாச்சு, போதுமா? சலிப்போடு அதை பார்த்தவள் திகைப்பாய் கண்களில் விரித்தாள். என்னங்க இது அசைகிற மாதிரி இல்லை? அத்தியாயம் 4. டாக்டர் அஜித் மேனன் சந்தோஷம் வலிகிற முகத்தோடு ஹெச்எம்ஐ பார்த்தார். தேங்க்யூ வெரி மச் மேடம், தேங்க்யூ வெரி மச். ஹெச்எம் சின்ன புன்னகையில் அவரின் நன்றியை ஏற்றுக்கொண்டு வெல்கம் என்றார். அஜித் மேனன் சந்தோஷத்தில் தொடர்ந்து சொன்னார். இந்த பள்ளிக்கூட வளர்ச்சிக்காக இனிமேல் ஒவ்வொரு வருஷமும் 5000 டொனேட் பண்ண நான் தயாராக இருக்கேன். பசங்களை கூட்டிக்கிட்டு பங்களாவுக்கு போனதுமே செக் அனுப்பி வைக்கிறேன். ஹெச்எம் கண்ணுக்குள் வியப்பு கரைய அவரை ஏறிட்டாள். பரவசத்தோடு சொன்னாள். நான் தான் இப்போ உங்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த பள்ளி வளர்ச்சியை விட எனக்கு வேறு எந்த குறிக்கோளும் இல்லை. இப்போ உங்களை கிளாஸ் ரூமுக்கு அழைச்சிக்கிட்டு போகிறேன். உங்கள் ஆராய்ச்சிக்கு ஏற்ற மாதிரியான பையனை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம். தலையை அசைத்தபடி இருக்கையை விட்டு எழுந்தார்கள். எச்சமும் தன் இருக்கையை காலி செய்ய அந்த அறையை விட்டு வெளியே வந்தார்கள். வராண்டாவில் நீளமாக நடந்தார்கள். உங்களுக்கு எந்த வயசில் குழந்தைங்க வேணும்? நடக்க நடக்க எச்சம் கேட்டாள். இங்கே உள்ள குழந்தைகளின் ஏஜ் ரேஞ்ச் என்ன? 5 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் இருக்காங்க. அநேகமாக 10 வயசு குழந்தைங்க என்னோட ஆராய்ச்சிக்கு சரியாக இருப்பாங்க. குழந்தைங்களை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட இருக்கா? மற்ற டீட்டெயில்ஸ்னால் எப்படி அவங்க பார்வையை இழந்தாங்கங்கிற விவரம் எனக்கு தேவைப்படும். அது எதுக்காக? குழந்தைக்கு மெயினாக 2 விதத்தில் கண் பார்வை பறி போயிருக்கலாம். ஒன்று பிறக்கும் போதே பார்வை இல்லாமல் பிறந்திருக்கலாம், அல்லது இடையில் ஏதாவது விபத்து காரணமாகவோ தீவிரமான நோய் காரணமாகவோ பார்வை இழந்திருக்கலாம். மொத்தத்தில் 2 பேருமே பார்வை இழந்தவங்க தானே. உங்களை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே ஒன்று தான். ஆனால் ஆராய்ச்சி நோக்கில் பார்க்குறப்ப இயற்கையில் பார்வை இழந்தவங்களையும் இடையில் பார்வை இழந்தவங்களையும் தனித்தனியாக தான் பார்க்க வேண்டியிருக்கும். ஏன் அப்படி? இயற்கையில் பார்வை இழந்தவங்களை காட்டிலும் இடையில் பார்வை போனவங்களுக்கு தான் கண் பார்வை திரும்புகிற வாய்ப்பு ஜாஸ்தி. இங்கே பூராவும் சின்ன பசங்களாக தானே இருக்காங்க. பெரும்பாலும் அவங்க இயற்கையில் கண் பார்வை இழந்தவங்க தான்.
இடையில பார்வை பறி கொடுத்தவங்க கம்மி தான். எனக்கு 2 கேஸ்லையும் ஒவ்வொரு பையன் தேவை. அஜித் மேனன் சொன்னதும் நடப்பதை நிறுத்தினார் எச்சம். திரும்பி பார்த்து சற்று தூணுக்கு சாய்ந்து நின்று கொண்டிருந்த பியூன் கிரியை சைகையால் கூப்பிட்டாள். அவன் கவனித்துவிட்டு வேக நடையில் அருகில் வந்தான். என்ன வேணுமா? கபோர்டை திறந்து எஸ் ஃபைலை எடுத்துக்கிட்டு வா. சரிங்கம்மா. இவர்கள் இருவரும் தங்கள் நடையை தொடர்ந்தார்கள். கிழக்கு கோடியில் இருந்த வகுப்பறையை தொட்டார்கள். உள்ளே அவர்கள் நுழைந்ததும் அங்கிருந்த இளம் வயது டீச்சர் சற்றென்று விஷ் பண்ணி எழுந்தாள். எச்சம் அஜித் மேனனை பார்த்து வார்த்தைகளை விடுவித்தாள். இவங்க பூராவும் 5ஆம் வகுப்பு பசங்க. ஏறக்குறைய எல்லோருக்குமே 10லிருந்து 11 வயசு தான் இருக்கும். நீங்கள் கேட்ட மற்ற விவரங்கள் அடங்கின ஃபைலை கிரி இப்போ கொண்டு வந்துடுவான். ஒவ்வொரு பையனை பற்றின விவரத்தையும் ஃபைலை பார்த்து நான் படித்து சொல்கிறேன். அஜித் மேனன் தலையாட்டி கொண்டு அந்த சிறுவர்கள் உட்கார்ந்திருந்த பக்கம் பார்வையை பரப்பிவிட்டார். எல்லோருமே காக்கி அரைக்கால் ட்ரவுசரும் வெள்ளை சட்டையும் அணிந்திருந்தார்கள். ஒளியில்லாத கண்கள். பெஞ்சில் விரித்து வைத்திருந்த சாணி பேப்பர் நோட்டு புத்தகங்களில் அம்மை தழும்பு விழுந்த மாதிரி புள்ளிகள் குத்தி கிடந்தன. அதை தடவி நிரடி உணர முயற்சித்து கொண்டிருந்தார்கள். அந்த தடவலும் நிரடலும் பார்வைக்கு ஒரு பரிதாபமான காட்சியாய் கண்களில் மோதியது. இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ்களை பார்த்து பழகிய அஜித் மேனன் ரொம்ப சாதாரணமாகத்தான் அவர்களை பார்த்தார். கிரி ஃபைலோடு வந்து சேர்ந்தான். இந்தாங்கம்மா. அதை பெற்றுக்கொண்டு பார்வையை அதன் மேல் தவள விட்டு கொண்டே தாள்களை புரட்டினாள். ஒவ்வொரு பையனையும் பேரையும் படித்து எழுந்து நிற்கச் சொல்லி அவனை பற்றிய விவரங்களை அஜித் மேனனுக்கு படித்து காட்டினாள். மொத்தம் 24 சிறுவர்கள். கிட்டத்தட்ட 45 நிமிடங்களுக்கு மேல் பொறுமையாய் அந்த விவரங்களை கேட்டுக்கொண்டிருந்தார் அஜித் மேனன். பின் 2 பேர்களையும் சுட்டி காட்டினார். இவங்க 2 பேரும் என்னோட ரிசர்ச்சுக்கு ஷூட் ஆவாங்க. யூ மீன் சபரி அருண்? எஸ் சொன்ன அஜித் மேனன் சற்றென்று கேட்டார். இந்த 2 பசங்களுக்குமே பேரண்ட்ஸ் இல்லை தானே? அவர் கேட்டதும் எச்சம் லேசாக புருவங்களை சுருக்கி அவரை பார்த்தாள். ஏன் கேட்குறீங்க? நத்திங். சப்போஸ் இவங்களுக்கு பேரண்ட்ஸ் இருந்தால் அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணி சம்மதம் வாங்க வேண்டி இருக்குமேன்னு யோசித்தேன். உங்களுக்கு அந்த சிரமம் எதுவும் இல்லை. இவங்க 2 பேருக்குமே பேரண்ட்ஸ் கிடையாது. அப்போ நான் இவங்களை அழைச்சிக்கிட்டு போகலாமா? ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஆராய்ச்சி எவ்வளோ நாள் இருக்கும்? இவங்களை எப்போ திருப்பி அனுப்புவீங்க? இந்த விவரங்களை எனக்கு சொல்ல முடியுமா? நான் ஏற்கனவே போட்டு வச்சிருக்கிற திட்டப்படி இவங்கள வச்சு பண்ணுற ரிசர்ச் அநேகமாக 10 நாள் வரைக்கும் இருக்கும். ஒரு கால் அதிகமானாலும் ஆகலாம். அப்படி 10 நாளைக்கு மேலே நீடிக்கிற பட்சத்தில் உங்களுக்கு நான் நிச்சயமாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துடுவேன். ஓகே. சம்மதமாய் தலையை அசைத்த ஹெச்சம் நின்று கொண்டிருந்த சபரி அருண் இருவரையும் நெருங்கி அவர்கள் தோளை பற்றி நடத்தி கூட்டி வந்தாள். சபரி அருண், இன்னும் 10 நாளைக்கு நீங்கள் இந்த சயின்டிஸ்ட் அங்கிள் கூட தான் இருக்கணும். எதுக்காக டீச்சர்? அவங்க உங்களை வச்சு சில ஆராய்ச்சி பண்ண போகிறாராம். அவர் உங்களை வச்சு சில ஆராய்ச்சி பண்ண போகிறார். அவரோட ரிசர்ச் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சுலபமாக பார்வை கிடைச்சிடும். நிச்சயமா டீச்சர். வியப்பான குரல் அவர்களிடமிருந்து பீறிட்டது. ஆமாம், இவர் கூட போக உங்களுக்கு இஷ்டம் தானே? போனால் எங்களுக்கு பார்க்குற சக்தி கிடைச்சிடுமா? ஆமாம். 2 சிறுவர்களும் எங்கேயோ பார்த்து கொண்டு மலர்ச்சியாய் புன்னகை பூத்தார்கள். அப்படின்னா நாங்கள் இந்த அங்குள் கூட போகிறோம் டீச்சர். அங்கே போய் இவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடந்துக்கணும், சரியா? இவர் சொல்கிறபடி நடந்துக்கிறோம் டீச்சர். குட் என்றவள் அஜித் மேனனை பார்த்து புன்னகைத்தாள். நீங்கள் இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போகலாம். தேங்க்யூ வெரி மச். சந்தோஷம் முகத்தோடு இருவரையுமே கையை பிடித்து கொண்டு வராண்டாவில் நடந்தார். கார் வரை கூடவே வந்த ஹெச்எம், டிரைவர், இந்த 2 பேரையும் காரில் உட்கார வைங்க. அஜித் மேனன் சொல்ல கார் டிரைவர் தலையாட்டி கொண்டு கார் கதவை திறந்தார். காரில் அந்த சிறுவர்களை ஏற்ற போன வினாடி காருக்கும் முன்னால் ஒரு ஆட்டோ ட்ரெட் ட்ரெட் என்ற சத்தத்தோடு வந்து நின்றது. அஜித் மேனனும் எச்சமும் திரும்பி பார்த்தார்கள். ஆட்டோவில் இருந்து கரஸ்பாண்டன்ட் பெண்மணி இறங்கினாள். அத்தியாயம் 5. சுபலேகா அவளை அறியாமல் குருவை தன்னோடு இறுக்கி கட்டி கொண்டாள். அந்த விசித்திர சதை குவியல் உயிருடன் அசைவதை சற்று கலக்கம் அப்பிய கண்களால் பார்த்தாள். வினயகுமார் மெல்லிதான குரலில் சொன்னான், இது அசைகிறத பார்த்துட்டு தான் நான் திகச்சு போய் நின்றுட்டேன். இது வெறும் சதை குவியல்னு எனக்கு தோணலை சுபலேகா. இது ஏதோ ஒரு வகை விலங்கினம்னு என் மனசுக்கு படுது. இப்படி ஒரு அருவருப்பான உயிரினத்தை பற்றி எந்த புஸ்தகத்திலையும் படித்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. இது ஏதோ புத்தம் புது உயிரினம் போலிருக்கு. எப்படி இங்கே வந்தது? அதுதான் யோசிக்கிறேன். அதுவும் பிளாஸ்டிக் கவரில் கிடக்கு. யாரோ இதை இங்கே கொண்டு வந்து போட்டிருக்கணும். அவர்கள் பேசி கொண்டிருக்க அது தீவிரமாய் அசைந்து கொல கொலவென நெளிந்தது.
அந்த அசைவு முயற்சிகளை பார்த்ததில் அந்த பிளாஸ்டிக் கவரை விட்டு வெளியே வர முயற்சி எடுத்து கொண்டிருந்த மாதிரி தெரிந்தது. சுபலேகாவும் வினயகுமாரும் அதை பற்றி மனதில் எழுகின்ற விதவிதமான யூகங்களை ஒருவருக்கொருவர் பரிமாறி கொண்டிருக்க குரு மெல்லமாய் சுபலேகாவின் பிடியிலிருந்து தன்னை விலக்கி கொண்டு அந்த பக்கம் நழுவி போனான். அருகாமையில் அடிஸ்கேல் நீளத்தில் கிடந்த ஒரு குச்சியை கையில் எடுத்துக்கொண்டு தபதபவென அந்த ஜந்துவின் பக்கத்தில் ஓடி போனான். அதை தன் கையில் இருந்த குச்சியால் குத்தி பார்க்கும் ஆர்வத்தோடு குச்சியை அதை நோக்கி நீட்டிக்கொண்டே போனான். சுபலேகாவும் வினயகுமாரும் அப்போதுதான் அவனை கவனித்தவர்களாய் விருட்டென்று ஒரு சேர கத்தினார்கள். ஏ குரு, இந்த பக்கம் வாடா. அவன் அவர்கள் கத்தலை காதில் வாங்காமல் தீவிரமான ஆர்வத்தோடு அந்த ஜந்துவை குச்சியால் தொட்டான். வினயகுமார் அவனை நெருங்கி அவன் முயற்சியை தடுப்பதற்கு முன்பு அந்த குச்சியினால் அதன் பொதபொதப்பான மேல்புறத்தை குத்தி பார்த்தான். அதன் மேல்புறம் கடினமாய் இருக்கும் என்று நினைத்து சற்று விசையோடு குத்திவிட விசை காரணமாக அந்த குச்சி கொலகொலவென்று அதனுள் பாய்ந்து விட்டது. வினயகுமார் குரு விலகுவதற்குள்ளாகவே அந்த குச்சி 1 அடி நீளமும் ஜந்துவின் சதைக்குள் போய் அதே வேகத்தில் குருவின் சின்ன உள்ளங்கையும் அந்த சதைக்குள் இறங்கிவிட்டது. அப்போதுதான் குருவுக்குள் பயம் உரைத்து டாடி டாடி என்று அலறினான். கைகளை உதற முயன்றான். அவனால் கைகளை அசைக்கக்கூட முடியவில்லை. அத்தியாயம் 6. ஆட்டோ சார்ஜை கொடுத்துவிட்டு திரும்பினாள் அந்த கரஸ்பாண்டன்ட் பெண்மணி. எச்சம் மரியாதை இலையும் குரலில் குட் மார்னிங் மேடம் என்றாள். குட் மார்னிங் சொல்லிக்கொண்டே காரையும் அதன் அருகில் நின்றிருந்த அஜித் மேனனையும் நெற்றி சுருக்கி பார்த்தாள். யார் இவர்? இவர் பிரபல ஐ டாக்டர் அஜித் மேனன். கரஸ்பாண்டன் அவரை பார்த்து கையை கூப்பினாள். அஜித் மேனன் பதிலுக்கு கையை கூப்பிக்கொண்டே கிளாட் டு மீட் யூ சொல்லி புன்னகைத்தார். இவர் என்ன விஷயமா இங்கே வந்திருக்கார் கேட்ட கரஸ்பாண்டனின் பார்வை சபரி அருணின் பக்கம் விழ தொடர்ந்து கேட்டாள். இவங்க எதுக்காக இங்கே நிற்கிறாங்க? உள்ளே வாங்க மேடம், உட்காந்து பேசலாம். இன்னைக்கு ஈவினிங் உங்களை சந்தித்து இதை பற்றி சொல்லலாமேன்னு இருந்தேன். நீங்களே இங்கே வந்தது நல்லதாக போச்சு. அஜித் மேனன் லேசான சலிப்போடு மீண்டும் படிகள் ஏறி எச்சம் அறைக்குள் அவர்களோடு சேர்ந்து பிரவேசமானார். எச்சம் இருக்கையில் அவர்கள் அமர்ந்ததும் அஜித் மேனன் கேட்ட உதவிகளை பற்றி விலாவரியாய் விளக்க ஆரம்பித்தாள். கரஸ்பாண்டன்ட் பெண்மணி பொறுமையுடன் அவள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டிருக்க அஜித் மேனன் ஏற்படுகின்ற தாமதத்தை அவஸ்தையுடன் ஜீரணித்து கொண்டிருந்தார். விவரங்களை கரஸ்பாண்டனுக்கு விளக்கி முடிக்க சுத்தமாய் 15 நிமிடங்கள் பிடித்தது. எச்சம் பேசி முடித்ததும் நிமிர்ந்தாள் கரஸ்பாண்டன்ட் பெண்மணி. ஸோ இந்த சபரியையும் அருணையும் நீங்கள் ஆராய்ச்சிக்காக கூட்டிகிட்டு போக விரும்புகிறீங்களா? எஸ். அஜித் மேனன் தலை அசைக்க எச்சம் சிபாரிசு குரலில் வார்த்தைகளை விடுவித்தார். இவரோட ஆராய்ச்சி நம்ம பள்ளியோட லட்சியத்துக்கு துணை செய்கிற மாதிரி இருந்ததால தான் இவருக்கு உதவி செய்யணும்னு தயங்காமல் முடிவு பண்ணினேன். நமக்கு வருஷம் டொனேஷன் கூட தரதா சொல்லியிருக்கார். அஜித் மேனன் கரஸ்பாண்டன் என்ன சொல்ல போகிறாள் என்ற ஆர்வத்தோடு அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். சொற்ப வினாடி யோசனைக்கு பின் கரஸ்பாண்டனின் வாயிலிருந்து குரல் வெளியானது. மிஸ்டர் அஜித் மேனன், உங்கள் ஆராய்ச்சியால் இந்த குழந்தைங்களுக்கு பிரயோஜனம் இருக்கும் போது அதுக்காக இவங்களை உங்களோட அனுப்பி வைக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் அஜித் மேனன் லேசாய் பொறுமை இழந்து, ஆனால் தன் பொறுமையை இழந்ததை வெளிக்காட்டி கொள்ளாமல் ஆனால் என்ன மேடம் என்றார். கரஸ்பாண்டன்ட் தொடர்ந்தார். இவங்க என்னதான் பேரண்ட்ஸ் இல்லாத குழந்தைகள்னாலும் அவங்களோட நல்லது கெட்டதுக்கு நாங்கள் தான் பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்கோம். ஸோ நீங்கள் எழுதி கொடுத்துட்டு இவங்கள கூட்டிகிட்டு போகிறது பெட்டர்னு நினைக்கிறேன். எழுதி தரணுமா? என்ன எழுதி தரணும்? நீங்கள் என்ன சொல்லி இங்கேருந்து இவங்களை கூட்டிகிட்டு போகிறீங்களோ அதையே ரிட்டனில் எழுதி தரணும். மெயினாக இந்த ரிசர்ச்சுக்கு இவங்களை பயன்படுத்துகிறதால இவங்களுக்கு பாதிப்பும் எதுவும் இல்லைங்கிறதை உறுதிப்படுத்துகிற மாதிரி எழுதி தரணும். மேடம், நான் தான் சொல்கிறேனே, ஜஸ்ட் சில வகை கண்ணாடிகளை இவங்களை அணிய செய்து பார்க்க போகிறேன், அவ்வளவுதான். ஐ அக்ரி. அதை எழுதி தரதில் உங்களுக்கு என்ன கஷ்டம்? அதுக்கில்ல, நீங்கள் என்ன நம்பாத மாதிரி தெரியுது. அப்படி இல்லை மிஸ்டர் அஜித் மேனன், ரிசர்ச் அது இதுன்னு எங்களை மாதிரி சாதாரண ஆட்களுக்கு ஒருவித கலக்கம் ஏற்படுறது சகஜம்தானே. அஜித் மேனன் ஏதோ சொல்ல வர மீண்டும் கரஸ்பாண்டனை குறுக்கிட்டு சொன்னாள். நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம், ஜஸ்ட் இது ஒரு ஃபார்மாலிட்டி தான். ஒரு சில வினாடிகளுக்கு பின்பு தலையசைத்தார் அஜித் மேனன். ஓகே, நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அப்படி நான் எழுதி சைன் பண்ணி தரேன். கரஸ்பாண்டன்ட் புன்னகித்தாள். தேங்க்யூ சொன்னவள் தொடர்ந்து எச்சமை பார்த்து பேசினாள். நான் சொல்கிற மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி டைப் பண்ணுறீங்களா? சரி மேடம். 1/2 மணி நேரத்தில் மேட்டர் டைப் செய்யப்பட்டு தயாரானது.
எச்எம் பேனாவை அவர் அருகில் நகர்த்தி வைத்தாள். ப்ளீஸ் சைன் பண்ணுங்க. அஜித் மேனன் பேனாவை கிறுக்கலாக காகிதத்தில் நகர்த்தி தன் கையெழுத்தை பதித்தார். ஒரு பிரதியை ஃபைலில் சேர்த்துவிட்டு மற்றொன்றை அவரிடம் தந்தார்கள். கரஸ்பாண்டன்ட் புன்னகை முகத்தோடு சொன்னாள், ஆல் த பெஸ்ட் மிஸ்டர் அஜித் மேனன். உங்கள் ஆராய்ச்சி வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். இனி நீங்கள் தாராளமாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகலாம். அஜித் மேனன் மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு நன்றியை உதிர்த்துவிட்டு சபரியையும் அருணையும் கூட்டிக் கொண்டு காருக்கு போனார். டிரைவர் பின் சீட்டு கதவை திறந்து 2 பேரையும் காருக்குள் அமர்த்தி வைத்தார். குஷன் இருக்கையை வாழ்க்கையில் முதல் தடவையாக அனுபவிக்கும் 2 பேரும் சந்தோஷம் பீரிட சீட்டுக்குள் அமுங்கிக் கொண்டார்கள். அஜித் மேனன் முன் இருக்கையில் நிரம்பிக் கொண்டார். டிரைவர் காரின் கதவை அரைந்து சாத்திவிட்டு இன்ஜினை திருகினார். 2 முறை தொண்டையை செருக்கிக் கொண்டு ஸ்டார்ட் ஆகி கொண்டது. பள்ளிக்கூட மைதானத்தில் ஓடி காம்பவுண்ட் கேட்டை கடந்து சாலையை எட்டி பிடித்து விரைய ஆரம்பித்தது கார். அத்தியாயம் 7. பயத்தில் ஆள ஆரம்பித்தான் குரு. மம்மி மம்மி சுபலேகா பதறினாள். என்னங்க, குருவை கொஞ்சம் இந்த பக்கம் இழுங்க. அவள் பாதி சொல்கின்ற போதே வினயகுமார் அந்த முயற்சியில் அவசரமாக இறங்கி அவனுடைய கையை பற்றி வெடவெனவென உதறிவிட்டான். அந்த சதை பிண்டமும் கூடவே வந்ததே ஒழிய கையை விட்டு கீழே விழவே இல்லை. தரையில் தேய்த்து அதை குருவின் கையிலிருந்து விடுவிக்க முயற்சி செய்தான் வினயகுமார். முயற்சி பலனளிக்கவில்லை. அது பசைத்தனமாய் குருவின் கையை ஒட்டி கிடந்தது. குரு குரு சுபலேகா பதட்டத்துடன் குருவை உலுக்கி பார்த்தாள். அவன் தொடர்ந்து பயத்தில் கத்திக்கொண்டே இருக்க அவளுடைய பதட்ட சதவிகிதமும் அதிகரித்தபடியே இருந்தது. குருவை விட்டுவிட்டு வினயகுமாரை உலுக்கினாள். என்னங்க, என்ன வாட்சி செய்யுங்களேன், இவன் எப்படி துடிக்கிறான் பாருங்க. சுபலேகா, இவனை இம்மிடியட்டாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறது தான் பெட்டர்னு எனக்கு தோணுது. அதையாவது செய்யலாம் வாங்க. குருவை காட்டிலும் அதிகமாக அவள் துடித்தாள். வினயகுமார் குருவை அப்படியே கையில் அள்ளினான். குருவால் அந்த கையை தூக்கக்கூட முடியவில்லை. அந்த ஜந்துவின் எடை அவன் கையை கீழே நோக்கி இழுத்தது. வினயகுமார் அதையும் சேர்த்து தாங்கி பிடித்து கொண்டு குருவை காருக்குள் கூட்டி போனான். சுபலேகா அவசரமாக காரின் கதவை திறந்து விட்டாள். நீ உள்ள போய் உட்காரு சுபலேகா, உன்னோட மடியில் குருவை படுக்க வச்சிடலாம். தலையசைத்த சுபலேகா பின் சீட்டில் போய் உட்கார்ந்தாள். அவன் மடியில் குருவை கிடத்தினான் வினயகுமார். கதவை அரைந்து சாத்திவிட்டு காரை சுற்றி வந்து டிரைவிங் இருக்கையில் நிரம்பினான். என்ஜினை உயிரூட்டி கொண்டு அந்த ஹைவே சாலையில் புயல் மாதிரி காரை பறக்கடித்தான். குரு, வலிக்குதாடா? அவன் பதில் எதுவும் சொல்லவில்லை. தன் கையில் ஒட்டியிருந்த அந்த ஜந்துவையை மிரட்சி அப்பிய விழிகளால் பார்த்து கொண்டே மம்மி மம்மி அரட்டியபடியே இருந்தான். சுபலேகா, என்ன சொல்றான்? வலிக்குதா? காரை வேகமாக இயக்கி கொண்டே கண்ணாடி வழியை பார்த்து கவலையோடு கேட்டான் வினயகுமார். வலிக்குதா இல்லையான்னு இவனுக்கு சொல்ல தெரியலங்க. ஆனால் ரொம்ப பயந்து போயிருக்கான். பயத்தில் உடம்பெல்லாம் கொதிக்குது. சிட்டி இன்னும் 2 கிலோமீட்டர் தான். சீக்கிரமாக போயிடலாம் சுபலேகா. இதை கண்ணில் பார்க்க எனக்கே பயமாக இருக்கு. குழந்தை கையை பிடிச்சுக்கிட்டு. கடவுளே! வினயகுமார் காரின் வேகத்தை இன்னமும் துரிதப்படுத்தினான். 90லும் 95லும் கார் ராட்சசத்தனமாக பறந்தது. சரியாய் 15 நிமிடத்தில் சிட்டி லிமிட்டுக்குள் நுழைந்தார்கள். சிட்டி சாலையில் 5 நிமிடங்கள் பறக்கடித்து அந்த பிரைவேட் கிளினிக்கை தொட்டான். அந்த போர்ட்டிகோவில் க்ரீச் என்று பிரேக் அடித்து காரின் இயக்கத்தை தடைப்படுத்தினான். அவசரமாக காரின் கதவை திறந்து கீழே இறங்கினான். அதே வேகத்தில் பின் சீட்டின் கதவையும் திறந்து சுபலேகாவின் மடியில் படுத்திருந்த குருவையும் அள்ளினான். அவனை சுமந்து கொண்டு போர்ட்டிகோ படிகளில் தடதடவென்று ஆஸ்பத்திரியின் ரிசப்ஷனுக்குள் நுழைந்தான். சுபலேகாவும் பதட்டத்துடன் அவன் பின்னாலேயே வந்தாள். வட்ட மேஜைக்கு பின்னால் ஒரு நர்ஸோடு தீவிரமாக அரட்டை அடித்து கொண்டிருந்த ரிசப்ஷனிஸ்டை நெருங்கி, மிஸ், அவசரமாக டாக்டரை பார்க்கணும், குழந்தைக்கு சீரியஸாக இருக்கு. அந்த பெண் குருவின் கையையும் அதை பற்றியிருந்த அந்த சதை குவியலையும் கண்களில் அருவருப்பு தவள பார்த்துவிட்டு அவர்கள் சீக்கிரமாக இடத்தை காலி செய்தால் போதும் என்கிற மாதிரி அவசரமாக கையை காண்பித்தாள். அதோ அவுட் பேஷண்ட் வார்டு, அங்கே டாக்டர் இருப்பார். வேகமாக அவள் காண்பித்த திசையில் ஓடினான் வினயகுமார். அவுட் பேஷண்ட் வார்டு என்ற போர்டு கண்ணில் அடித்தது. வரியாய் கோடு போட்ட டிசைனோடு இருந்த காட்டனை விலக்கி உள்ளே நுழைந்தார்கள் சுபலேகாவும் வினயகுமாரும். வெள்ளை பெஞ்சில் 2 பேஷண்ட்கள் சோர்வான முகங்களோடு உட்கார்ந்திருந்தார்கள். அங்கே காத்திருக்கும் பொறுமை இல்லாமல் நேராக டாக்டரின் அறைக்குள்ளேயே போனார்கள். யாரோ ஒரு பேஷண்டிடம் பேசிக் கொண்டிருந்த டாக்டர் நெற்றியை சுருக்கி கொண்டு நிமிர்ந்தார். வினயகுமார் குருவை மேஜையின் மேல் படுக்க வைத்துவிட்டு பதட்டம் நிரம்பிய குரலில் வார்த்தைகளை கொட்டினான். டாக்டர், இவனை கொஞ்சம் உடனே பாருங்க ப்ளீஸ்.
அந்த ஜந்து குருவின் கையை ஒட்டி கொண்டதை சுருக்கமாகவும் அவசரமாகவும் சொல்லி முடித்தான். பொறுமையாய் அவன் சொல்லுவதை கேட்டு முடித்த டாக்டரின் பார்வை குருவின் பக்கம் திரும்பியது. அவருடைய கண்களிலும் அருவருப்பு மின்னியது. குருவை தொடக்கூட அவர் சங்கடப்படுகிற மாதிரி தெரிந்தது. என்னவாச்சும் செய்யுங்க டாக்டர் ப்ளீஸ், வினயகுமார் அவசரப்படுத்தினான். அவருடைய அரை மூளைக்கு போய் இன்டர்காம் செய்தார். சீஃப் டாக்டர் இருக்காரா என்று கேட்டது மட்டும் காதில் மெல்லிதாய் விழுந்தது. மேலும் அவர் பேசின 10 நிமிஷ உரையாடல்கள் ஊமை படம் மாதிரி கண்களில் விழுந்தது. ரிசீவரை சாத்திவிட்டு வந்தவரிடம் ஆர்வத்தோடு டாக்டர் என்று என்னவோ கேட்க வந்தான் வினயகுமார். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இப்ப சீஃப் டாக்டர் வந்துடுவார் என்று சொல்லி அவனை கையமர்த்தினான் அந்த டாக்டர். நீங்க இவனை ஜிஹெச்சுக்கு கொண்டு போறது பெட்டர்னு நினைக்கிறேன் சொன்ன அவரை கோபமும் அதிர்ச்சியுமாய் பார்த்தான் வினயகுமார். அத்தியாயம் 8. சபரியையும் அருணையும் சுமந்து கொண்டு 20 நிமிட பயணத்தில் பங்களாவை தொட்டது அஜித் மேனனின் கார். அங்கே போர்ட்டிகோவில் ஏற்கனவே நின்று கொண்டிருந்த சந்தன நிற காரை பார்த்ததுமே அட கல்யாண்ராஜ் வந்திருக்கானா என்று மனசுக்குள்ளே கேட்டுக்கொண்டார். கார் போர்ட்டிகோவுக்கு சற்று முன்பாகவே தன் இயக்கத்தை முடித்து கொண்டு நிற்க அஜித் மேனன் இறங்கி கொண்டார். டிரைவரை பார்த்து சொன்னார், இந்த 2 பசங்களையும் டைனிங் ஹாலுக்கு கூட்டிகிட்டு போய் இவங்களுக்கு இஷ்டப்பட்டதை சாப்பிட வச்சுட்டு ரிசர்ச் பிளாக்கில் கொண்டு போய் உட்கார வச்சிரு. சரி சார். டிரைவர் தலையசைத்து சபரியையும் அருணையும் காரை விட்டு இறங்க செய்து கூட்டி போனார். அஜித் மேனன் டிராயிங் ரூம் கடந்து ஹாலுக்கு வந்தார். அங்கே சோஃபாவில் சயின்ஸ் டுடே ஆங்கில இதழை புரட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தார் கல்யாண்ராஜ். எப்போ வந்த கல்யாண்ராஜ்? அரை மணி நேரம் ஆச்சு. ரிசர்ச்னு 24 மணி நேரமும் லேபுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பையே. இன்னைக்கு அதிசயமாக இருக்க. எங்கே போயிருந்த? ரிசர்ச் விஷயமாக தான் போயிருந்தேன். 2 பார்வை இல்லாத சிறுவர்கள் தேவைப்பட்டாங்க. ஒரு பிளைண்ட் ஸ்கூலுக்கு போய் அவங்கள கூட்டிக்கிட்டு வர்றேன். அது இருக்கட்டும், என்ன நீ கடைசியாக பார்த்து எத்தனை நாள் இருக்கும்? 3 வாரம் இருக்கும். டெல்லிக்கு போயிட்டு நேற்று தான் திரும்பி வந்தேன். ஏன் கேட்குற? இல்லை, போன தடவை பார்த்தப்போ உன் தலைமுடி கண்ணங்கரையில்னு இருந்துச்சு. இந்த 3 வாரத்தில் பாதி தலை நரைச்சி போயிருக்கே, அதான் திகச்சு போய் கேட்டேன். இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. இன்றைக்கி கம்பெனிக்கு போகலை, அதான் ஃப்ரீயாக ஆயில் பாத் எடுத்துக்கிட்டு டை கூட போட்டுக்காமல் உன்னை பார்க்க வந்தேன். வயசு 50 ஆகுதில்ல, இன்னும் நரைக்காமல் இருக்குமா? அதை டை போட்டு மறைக்கலைன்னா என்ன? உன்ன மாதிரி சயின்டிஸ்ட்க்கு நிறைய ஒரு எக்ஸ்ட்ரா பர்சனாலிட்டி. என்ன மாதிரி பிஸ்னஸ்மேனுக்கு அது ஒரு அட்வான்டேஜ்னு நான் நினைக்கிறேன். நிறைய ஆராய்ச்சி எனக்கு தேவையில்லாத வேலை. கண் ஆராய்ச்சியிலேயே ஏகப்பட்ட வேலை பாக்கி இருக்குது. அதை பார்த்துட்டு போக தான் வந்தேன். ஆராய்ச்சி எந்த அளவில் இருக்குது? கிளைமேக்ஸ் முடிஞ்சாதானே சொல்ல முடியும் ரிசர்ச் தோல்வியா அல்லது வெற்றியான்னு. இன்னும் செய்ய வேண்டியது என்னென்ன பாக்கி இருக்கு? எல்லாமே முடிஞ்சது. நான் உன்கிட்ட சொல்லலை? அந்த சிந்தட்டிக் கிளாஸ் ஐட்டம் கூட தயார் பண்ணிட்டேன். அது வேலை செய்யுதா இல்லையான்னு டெஸ்ட்டு பண்ணணும். அப்படித்தானே? அஜித் மேனன் ஆமோதித்தார். கரெக்ட். அந்த கண் பார்வை இல்லாத சிறுவர்களுக்கு அந்த கிளாஸை போட்டு பார்த்து சில பரிசோதனைகள் பண்ணி பார்க்கணும். தட்ஸ் ஆல். அந்த பரிசோதனை எப்போ? இன்னைக்கே, இப்போவே. பரிசோதனை நடக்கும்போது நான் கூட இருந்த ஆட்சேபனை எதுவும் இல்லையே. அஜித் மேனன் பொய் கோபத்தோடு கல்யாண்ராஜை முறைத்து பார்த்தார். கொன்னுடுவேன். இந்த ரிசர்ச் முழுக்க முக்கியமான கட்டங்களில் நீ கூடவே தானே இருந்திருக்க. இப்போ மட்டும் என்ன புதுசாக பர்மிஷன் கேட்குற? சாரி. கல்யாண்ராஜ் புன்னகையோடு சொன்னபோது அறைக்குள் கார் டிரைவர் எட்டி பார்த்தார். சார், அந்த 2 பசங்களையும் ரிசர்ச் பிளாக்கில் உட்கார வச்சுட்டேன். சரி, நீ போகலாம். டிரைவர் நகர்ந்த பின் அஜித் மேனன் கல்யாண்ராஜை பார்த்தார். லேபுக்கு போகலாமா? கல்யாண்ராஜ் தலையசைத்து இருக்கையை விட்டு எழுந்தார். 2 அறைகளை கடந்து வலது பக்கம் வழியாக வெளிப்பட்டார்கள். வெறுமன சாத்தப்பட்டிருந்த லேபரேட்டரி கதவுகளை திறந்தார் அஜித் மேனன். உள்ளே சபரியும் அருணும் பேசிய குரல்கள் காதில் வந்து விழுந்தது. இந்த மாதிரி வாய்க்கு ருசியாக சாப்பாடு கிடைக்கும்னா இங்கேயே இருந்துடலாம் இல்லையா? சி, முட்டாள்தனமாக பேசாத. நான் டீச்சர் சொன்னதையே நினச்சிக்கிட்டே இருக்கேன். சாப்பாடு கிடைக்கிறதா முக்கியம்? பார்வை கிடைக்கிறது தான் எனக்கு முக்கியம். கண்ணு தெரிய ஆரம்பித்தா அதை விட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்குது? அவர்களின் குழந்தைத்தனமான உரையாடல்களை காதில் வாங்கி புன்னகைத்தபடியே உள்ளே வந்தார் அஜித் மேனன். கல்யாண்ராஜும் பின் தொடர்ந்தார். இவங்க தான் பிளைண்ட் ஸ்கூலில் இருந்து கூட்டிகிட்டு வந்த பசங்களா? ஆமாம். எதுக்கு 2 பசங்க? ஒருத்தன் பிறவி குருடு, இன்னொருத்தனுக்கு இடையிலே கண் பார்வை பறிபோயிருக்கு. சொல்லிக்கொண்டே மேஜையை பற்றி கொண்டு பெஞ்சில் உட்கார்ந்திருந்த அவர்கள் இருவரையும் நெருங்கினார் அஜித் மேனன். இடதுபுறம் வைக்கப்பட்டிருந்த 2 விசேஷ நாற்காலிகளுக்கு சபரியையும் அருணையும் கூட்டி வந்தார். அதன் மேல் இருவரையும் உட்கார வைத்து கை கால்களும் அசையாதபடி பெல்ட் போட்டு மாட்டிவிட்டார்.
சபரி லேசான குரலில் நடுங்கினான். அங்கிள், எனக்கு பயமா இருக்கு என்றான். அஜித் மேனன் உதட்டில் புன்னகை அரும்ப அவன் முகத்தை தட்டி கொண்டார். என்ன பயம்? ஏன் என்னை கட்டி போடுறீங்க? உன்னை மட்டும் கட்டல, அருணையும் தான். இப்போது அருண் கேட்டான். அங்கிள், எதுக்காக கட்டுறீங்க? டெஸ்ட் நடக்கும் போது உங்கள் பொசிஷன் மாறாமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காகத்தான். என்ன டெஸ்ட் பண்ண போகிறீங்க? அப்போவே சொன்னேனே, பயந்துக்க வேண்டாம். சும்மா சில கண்ணாடிகளை உங்களுக்கு மாட்டி விட்டு அந்த கண்ணாடி மூலமாக உங்களால் பார்க்க முடியுதான்னு பார்க்க போகிறோம், அவ்வளவுதான். அவர்கள் மௌனமாய் உட்கார்ந்திருக்க அஜித் மேனன் அன்பான குரலில் தொடர்ந்து கேட்டார். என்ன, டெஸ்ட்டுக்கான ஏற்பாடுகளை செய்யலாமா வேண்டாமா? நீங்கள் சரின்னு சொன்னாதான் நான் செய்ய ஆரம்பிப்பேன். அருண் பட்டென்று சொன்னான். செய்ய ஆரம்பிங்க அங்கிள், பயம் ஒன்றும் இல்லையே. இல்லை. என்ன சபரி, நீ ஒன்றும் பேச மாட்டேங்கிற? சில வினாடிகள் தாமதத்துக்கு பின் அவனும் தலையாட்டினான். எனக்கு பயமில்லை அங்கிள். வெரி குட் சொன்ன அஜித் மேனன் அந்த விசேஷ நாற்காலியின் உயரத்தை அட்ஜஸ்டரியின் உதவியால் சரிப்படுத்தினார். அந்த நாற்காலிகளுக்கு நேரெதிரே ஒரு 15 mm திரை இருந்தது. அதை சுற்றியும் ஃப்ளாஷ் விளக்குகள் விதவிதமாக வோல்டேஜில் இருந்தன. அந்த நாற்காலிகளுக்கு நேரெதிரே ஒரு 16 mm திரை இருந்தது. அதை சுற்றியும் ஃப்ளாஷ் விளக்குகள் விதவிதமான வோல்டேஜ்களில் இருந்தது. பேனல் போர்டில் இருந்த சுவிட்சுகளை இயக்கி திரையில் வெளிச்சம் விழவைத்தார். அருகில் இருந்த கபோர்டை திறந்து சில பெட்டிகளை கவனமாக எடுத்து மேஜை மேல் வைத்தார். அவைகளில் ஒன்றை பிரித்தார். அதில் வட்ட வடிவமான 2 ஃப்ரேம்கள் இருந்தன. கண்ணாடிகளை சுலபமாக மாற்றி பொருத்தக்கூடிய வசதி அந்த ஃப்ரேம்களில் இருந்தது. ஃப்ரேமை முகத்தில் பொருத்த வசதியான உயர்தர லாஸ்டிக் வார் அதில் இணைக்கப்பட்டு இருந்தது. அந்த வெற்று ஃப்ரேமை இருவரின் முகத்திலும் மாட்டிவிட்டார். இருவரையும் பார்த்து கேட்டார். இப்போ உங்களுக்கு கண்ணில் என்ன தெரியுது? 2 பேருமே கோரஸான குரலில் வார்த்தைகளில் ஒரே மாதிரி வெளிப்பட்டார்கள். எப்பவும் போலதான் இருக்கு. எப்படி? எதுவுமே தெரியல, இருட்டா இருக்கு. கல்யாண்ராஜ் குறுக்கிட்டார். நீங்கள் வெறுமன ஃப்ரேம் மட்டும்தானே போட்டிருக்கீங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரிய சான்ஸ் இல்லையே. அஜித் மேனன் சிரித்தார். வாஸ்தவந்தான். ஆனால் கண்ணாடி எதுவும் போடாததற்கு முன்னாடி சாதாரணமாக இவங்க கண்ணுக்குள்ளே எப்படி இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? கேட்டவர் இன்னொரு பெட்டியை திறந்தார். அந்த பெட்டிக்குள் ஸ்பாஞ்ச் படுக்கையில் 2 ஊதாவர்ண கண்ணாடிகள் இருந்தன. அவைகளையும் கையில் எடுத்தார். கண்ணாடிகள் ரொம்பவும் தடிமனாக இருந்தன. அஜித் மேனன் சோதனைக்காகவே பிரத்யேகமாக செய்து வாங்கிய கண்ணாடிகளில் ஒன்று இவை 2ம். அந்த கண்ணாடிகள் 2ஐயும் சபரி அருண் 2 பேரின் கண்களுக்கு முன்னால் இருந்த ஃப்ரேமில் சொருகி வைத்தார். ஸ்க்ரூக்களை திருகி கண்ணுக்கும் லென்ஸுக்கும் இடைப்பட்ட தூரத்தை சரி செய்தார். கல்யாண்ராஜ் ரொம்பவும் ஆர்வமாக அஜித் மேனனின் செய்கைகளை பார்த்து கொண்டிருந்தார். அஜித் மேனன் லேசாய் இதய துடிப்பு அதிகரிக்க அந்த 2 சிறுவர்களையும் பார்த்து எதிர்பார்ப்போடு கேட்டார். இப்போ உங்கள் கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா? சபரி, அருண் 2 பேரின் வாயிலிருந்து வரப்போகிற பதிலுக்காக அஜித் மேனனும் கல்யாண்ராஜும் ஏராளமான ஆர்வத்தோடு காத்து கொண்டிருந்தனர். அத்தியாயம் 9. அந்த டாக்டர் குருவை ஜிஹெச்சுக்கு எடுத்துகிட்டு போக சொன்ன உடனே சுபலேகா உடைந்து போய் அழ ஆரம்பித்தாள். டாக்டர், இவனோட நிலைமையை கொஞ்சம் நினச்சி பாருங்க. பயத்தில் துவண்டு போயிருக்கான். இந்த ஜந்து அசைறதை பார்த்தா பயமாக இருக்கு. அந்த டாக்டர் தைரியம் சொல்ல முயன்றார். பயப்பட வேண்டாம். சட்டப்படி இந்த மாதிரி கேஸில் நாங்கள் கை வைக்க முடியாது. இவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அதுக்கு நாங்கள் கேரண்டி தரோம். இன்னொரு டாக்டர் குறுக்கிட்டார். நீங்கள் இங்கே பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் கிளம்பி போயிருந்தீங்கன்னா ஜிஹெச்சில் இம்மிடியேட்டாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கலாம். நான் வேணும்னா ஒரு ரெக்கமெண்ட் சீட் தரேன். அதை அங்கே உள்ள டாக்டர்கிட்ட தந்தீங்கன்னா உடனே ஏதாவது ஹெல்ப் செய்வாங்க. வினயகுமார் அவசரப்பட்டான். அதையாவது சீக்கிரம் தாங்க டாக்டர். அடுத்த 5 நிமிடங்களில் அந்த பிரைவேட் நர்சிங் ஹோமை விட்டு வெளியேறி ஜிஹெச்சை நோக்கி பறக்கலானான். ஜிஹெச்சின் கசப்பான போர்ட்டிகோவில் காரை சொருகிய வினயகுமார் வேகமாக கீழே இறங்கி உள்ளே போனான். சீஃப் டாக்டர் தந்த சீட்டை டியூட்டியில் இருந்த டாக்டரிடம் நீட்டினான். அந்த கிறுக்கலான கையெழுத்தை புருவங்கள் சுருக்கி படித்து முடித்த அவர் குழப்பமாய் எழுந்தார். எழுந்தார். சிப்பந்திகளிடம் ஸ்ட்ரெச்சர் போக ஏற்பாடு செய்துவிட்ட சக டாக்டர்கள் 2-3 பேரிடம் அவசரமாக போனார். அடுத்த சில நிமிடங்களில் ஐசியூ வார்டில் அட்மிட் செய்யப்பட்ட குருவின் படுக்கையை எல்லோருமே சூழ்ந்து கொண்டிருந்தனர். வெரி பெக்யூலியர் கேஸ். ஐ திங்க் இதை உடனே ரிமூவ் பண்ணலைனா இட் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் தந்தாச்சா? அந்த அசையும் சதை வடிவில் உயிரினத்தை குருவின் கையிலிருந்து அகற்றுவது எப்படி என்று தீவிரமாக பேசிக்கொண்டிருந்து விட்ட கடைசியில் குரு ஆபரேஷன் தியேட்டருக்கு எடுத்து செல்லப்பட்டான். வராந்தா பெஞ்சில் ஏராளமான துக்கத்தோடு காத்திருந்தார்கள் வினயகுமாரும் சுபலேகாவும். அத்தியாயம் 10.
சபரியும் அருணும் கண்ணை இடுக்கிக் கொண்டு முகத்தை சுருக்கி கொண்டு பார்க்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டார்கள். நீளமான சில நிமிடத்துக்கு பின் ஏமாற்றமாய் உதட்டை பிதுக்கினார்கள். எதுவும் தெரியல அங்கிள். மெல்லிசா வெளிச்சம் ஏதாவது? இடது வலமாக தலையை அசைத்தார்கள். பழைய மாதிரியே இருட்டாதான் இருக்கா? ஆமாம். சில வினாடிகள் மௌனத்துக்கு பின் அருண் சொன்னான். கண் லேசா வலிக்கிற மாதிரி இருக்கு. கல்யாண்ராஜ் கவலையோடு கேட்டார். என்ன அஜித் மேனன், பழைய மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவசரப்பட வேண்டாம். இவங்களோட பதிலை வச்சு ஒவ்வொரு மாடிஃபிகேஷனாக பண்ணிக்கிட்டே வருவேன். ஏதாவது ஒரு ஸ்டேஜில் சின்ன வெளிச்சமாவது இவங்களுக்கு தெரிஞ்சால் அது என்னோட ஆராய்ச்சியின் வெற்றி தான். ஃபர்தராக அதை டெவலப் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இந்த கண்ணாடி என்ன செய்யுது? இந்த கண்ணாடிகளில் கணிசமான பங்கு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் கலந்துருக்கு. இதை போட்டுக்கிட்டு ஒரு பொருளை பார்க்குறப்ப இதிலிருந்து வெளிப்படுற ரேஸ் அந்த பொருளை தாக்கி திரும்பவும் ரிஃப்ளெக்ட் ஆகி கண்ணாடிக்கே வருது. பொருள் இருக்கும் தூரத்துக்கு ஏற்ற மாதிரி திரும்பி வர கதிர்களோட இன்டென்சிட்டி வேறுபாடு இருக்கும். அந்த வேறுபாடு மூளைக்கு போய் பொருளோட அவுட்லெட் மங்கலாக புரியும். இப்போதைக்கு இதை கொண்டு நிறங்களை உணர முடியாது. இது என்னென்ன பொருள்னு அடையாளம் காண முடியாது. ஆனால் இதை கொண்டு மற்றவங்க துணை இல்லாமல் தைரியமாக ரோட்டில் போக முடியும். எதிரில் உள்ள எல்லா பொருட்களுமே மங்களா அவுட்லெட் லைன் மாதிரி உணர முடியும், சொன்ன அஜித் மேனன் திரைக்கு மேல் கொட்டி கொண்டிருந்த ஃப்ளாஷ் விளக்குகளின் லைட் இன்டென்சிட்டியை மாற்றி அமைத்தார். வேறு பெட்டியில் இருந்த கண்ணாடியை ஃப்ரேமில் மாட்டினார். மீண்டும் அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டே கேட்டார். இப்போ ஏதாவது தெரியுதா? சில வினாடிக்கு பின் உதட்டி பிதுக்கி தலையை ஆட்டினார்கள். தெரியல. அஜித் மேனன் ஒளி வெள்ளத்தின் அளவை மாற்றினார். இப்போ தெரியல. லென்ஸ் தூரத்தை சரிப்படுத்தினார். தொடர்ந்து அவர்கள் இருவரும் ஏமாற்றமான உதட்டை பிதுக்கியபடியே இருந்தார்கள். கல்யாண்ராஜுக்கு சலித்து போனது. அஜித் மேனன், எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு. இது சாத்தியமில்லைன்னு தோணுது. டிசப்பாயிண்ட் பண்ணாதே. அதுக்காக இல்லை. நீயும் என்னென்னவோ பண்ணி பார்க்குற. ஆனால் இவங்க ஒன்றும் தெரியலை, இருட்டாயிருக்குன்னு ஒரே பதிலை தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. ரிசர்ச் உன்னோட பிஸ்னஸ் மாதிரி இல்லை கல்யாண்ராஜ். இன்றைக்கு ஒரு முடிவெடுத்து நாளைக்கு அதை சாதிக்கிற வேகம் இங்கே நடக்காது. காத்திருக்கணும். சலிக்காமல் எல்லா வகையான முயற்சிகளையும் ஒன்று பாக்கி இல்லாமல் செஞ்சு பார்க்கணும். கல்யாண்ராஜ் லேசான ஏமாற்றத்தோடு சொன்னார். இன்னைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. அதை பார்த்துட்டு போகலான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். நீ சொல்கிறத பார்த்தா இது இப்போதைக்கு ஆகிற வேலை இல்லை போலிருக்கே. அஜித் மேனன் சிரிப்பை சிந்தினார். உன்ன மாதிரி பொறுமை இல்லாதவனா நான் இருந்திருந்தா இந்த ரிசர்ச்சில் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கூட வந்திருக்க முடியாது. உனக்கு உலகமாக பொறுமை இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு நான் கிளம்புறேன். சில மாஸ்டர் மாடிஃபிகேஷனை இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ. கல்யாண்ராஜ் அஜித் மேனன் சொன்னதற்காக ஒரு சேரை இழுத்து போட்டுக்கொண்டு கொஞ்சமும் ஆர்வம் இல்லாமல் அவரின் செயல்பாடுகளை பார்க்க ஆரம்பித்தார். அஜித் மேனன் வெவ்வேறு கண்ணாடிகளை பொருத்தி வெவ்வேறு லைட் இன்டென்சிட்டிகளை காம்பினேஷன்கள் அமைத்து சலிக்காமல் முயற்சிகளை செய்து கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் கரைந்திருந்த அந்த வினாடியில் அஜித் மேனன், கல்யாண்ராஜ் இரண்டு பேருமே சற்றும் எதிர்பார்க்காத அது நடந்தது. அத்தியாயம் 11. அந்த போலீஸ் ஜீப் ஜிஹெச் காம்பவுண்ட் ஓரமாக வந்து நின்றது. உள்ளே இருந்து இறங்கினார்கள் இன்ஸ்பெக்டர் சசிதரனும் சப் இன்ஸ்பெக்டர் விக்டரும். சசிதரன் நடந்து கொண்டே கேட்டார். விக்டர், ஃபோனை நீங்கள் தானே அட்டன் பண்ணினீங்க? ஆமாம் சார். இவங்க சொன்ன தகவலை சரியாக கேட்டிங்களா? ஏன் சார் இப்படி கேட்குறீங்க? இல்லை, ஏதோ விசித்திர விலங்கு அது இதுன்னு என்னால் நம்பவே முடியலை. ஒரு தடவைக்கு 4 தடவையாக கேட்டுட்டு தான் சார் உங்ககிட்ட சொன்னேன். இவங்க என்ன சொன்னாங்களோ அதையே தான் வார்த்தை மாறாமல் உங்ககிட்ட சொன்னேன். நமக்கு இருக்கிற ஏகப்பட்ட பிடுங்கல்ல இவங்க எதையோ சொல்ல நீங்கள் எதையோ காதில் வாங்கிக்கிட்டீங்களோன்னு எனக்கு சந்தேகமாயிடுச்சு. சொல்லிக்கொண்டே சசிதரன் சிரிக்க விக்டர் சீரியஸாக சொன்னார். சிரிக்காதீங்க சார், இந்த கேஸில் ஏதோ பெரிய தலைவலி இருக்குன்னு அப்போ இருந்து எனக்குள்ள ஒரு பச்சி சொல்லிக்கிட்டே இருக்கு. நத்திங். அந்த பையனோட அப்பா அம்மா கிட்ட ஒரு ஃபார்மல் என்கொயரி நடத்திக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். டாக்டர் அறை வந்திருக்க எக்ஸ்கியூஸ் மீ சொல்லிவிட்டு அறைக்குள் நுழைந்தார்கள். அவர் தலைமை டாக்டர் என்றும் அவரின் பெயர் ஆர் ராமமூர்த்தி என்பதையும் அங்கிருந்த பெயிண்ட் அடித்த பலகை சொல்லியது. ராமமூர்த்தி அவர்களை வரவேற்று இருக்கையை காட்டி உட்காரச் சொன்னார். ஃபோன் மெசேஜ் வந்தது. கேஸ் ரொம்ப வினோதமாக தெரிஞ்சது. டாக்டர் தலையசைத்தார். எங்களுக்கே கூட ரொம்ப வித்தியாசமான கேஸ் தான் மிஸ்டர் சசிதரன். விலங்குன்னா அது எந்த மாதிரி? எப்படி அந்த பையனோட கையை பிடிச்சிச்சு? அது எந்த மாதிரி விலங்குன்னு வாயால் விவரிக்க முடியாது. நீங்கள் அதை நேரில் வந்து பார்க்குறது பெட்டர். எங்கே வச்சிருக்கீங்க? வாங்க போகலாம். ராமமூர்த்தி எல சசிதரனும் விக்டரும் அவரை தொடர்ந்தார்கள். நீளமான வராந்தாவில் அவரின் பின்னால் நடந்தார்கள்.
லிஃப்ட் வழியே 2ஆம் ஃப்ளோருக்கு தொட்டு அங்கிருந்து ஒரு அறைக்குள் நுழைந்தார்கள். 10க்கு 10 அறை. அறையைச் சுற்றிலும் ஏராளமான மருத்துவ சாதனங்கள் நிரம்பி கிடந்தது. அந்த மேஜை மேல் இருந்த கண்ணாடி கூண்டில் அந்த ஜந்து. பார்த்த உடனேயே சசிதரனையும் விக்டரையும் முகம் சுளிக்க வைத்தது அந்த சதை தொகுப்பு. மெல்லிசாய் நெளிந்து கொண்டிருந்தது அது. இப்போ அந்த பையனுக்கு எப்படி இருக்கு? ஹீ இஸ் ஆல்ரைட். பார்த்த உடனே நாங்கள் பயந்த அளவுக்கு இதனால் ஆபத்து எதுவும் இல்லை. அப்புறம் எப்படி அந்த பையனோட கையை இது பிடிச்சது? அவன் குச்சியால் இது தொட்டு பார்க்க முயற்சி பண்ணியிருக்கான். அப்போ அவனோட கை இந்த சதைக்குள்ளே இறங்கி இருக்கு. ஒட்டும் தன்மை இதற்கு அதிகமாக இருக்கிறதால அவன் கையோடு சேர்ந்து ஒட்டிடுச்சு. அவ்வளவுதான். இந்த வினோத ஜந்து கையோடு வந்ததை பார்த்து பையனோட பேரண்ட்ஸ் இதை அவன் கையை கவ்விருச்சோன்னு பயந்துட்டாங்க. பையனும் நிறைய பயந்துட்டான். பயத்தில் ஃபீவர் ஏறிடுச்சு. இன்ஜெக்ஷன் போட்டு ஃபீவரை இறக்கியாச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். உங்கள் ஸ்டேட்மெண்ட்டையும் அந்த பையன் அவனோட பேரண்ட்ஸ் 3 பேரோட ஸ்டேட்மெண்ட்டையும் எடுத்துக்கிட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணிடலாம். டாக்டர் புன்னகைத்தார். ஏன் கேஸை மூட ரொம்ப அவசரப்படுறீங்க? ஆமாம் டாக்டர், ஏற்கனவே ஏகப்பட்ட தலைவலி பிடிச்ச கேஸுகளை தலையை கொடுத்துருக்கோம். அரை நாளுக்கு மேலே இந்த கேஸுக்காக நேரத்தை செலவழிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது கிரிமினல் வேஸ்ட். தேவை இருந்தால் இந்த கேஸுக்கும் நேரம் ஒதுக்கி தானே ஆகணும். என்ன சொல்கிறீங்க? ராமமூர்த்தி ஏதோ நோக்கத்தோடு தான் குக்கி போடுகிறார் என்று புரிந்து கொண்ட சசிதரன் கண்ணில் குழப்பத்தோடு அவர் முகத்தை பார்த்தார். ராமமூர்த்தி தொடர்ந்தார். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு சுலபமாக இந்த கேஸை மூட முடியும்னு எனக்கு தோணலை. ஏன் அப்படி சொல்கிறீங்க டாக்டர்? காரணம் இருக்கு. இத்தோட கேஸ் முடியலை. அந்த பையனுக்கு எந்த ஆபத்தும் நேரலை. ஓகே, இது அவனோட அதிர்ஷ்டம்னு விட்டுடுவோம். இது என்ன மிருகம், எங்கிருந்து வந்தது, இதெல்லாம் இந்த கேஸில் விடை தெரியாத கேள்விகள் தானே. விக்டர் சசிதரனை பார்த்தார். நான் அப்பவே சொன்னேனே சார், இந்த ஜந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் திணிக்கப்பட்டு கிடந்ததா அந்த பையனோட அப்பா சொன்னார். இது யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? சசிதரன் நெற்றியில் சுருக்கம் விழ ராமமூர்த்தியை பார்த்தார். அவர் தொடர்ந்து சொன்னார். இன்னைக்கு இது ரொம்ப சாதாரண கேஸாக தெரியலாம். பட் இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரியாமலேயே கேஸை மூடிட்டா பின்னாடி பெரிய சிக்கலோட அவஸ்தைப்பட போகிறது நீங்கள் தான். நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகியிருக்கேன் டாக்டர். நீங்கள் என்னென்னவோ சொல்லி கலவரப்படுத்தாதீங்க. உங்களை கலவரப்படுத்துறதுக்காக சொல்லலை. நான் சொன்னதெல்லாம் ஜஸ்ட் ஃபேக்ட். சசிதரன் விக்டரை திரும்பி பார்த்தார். விக்டர், நீங்கள் எந்த மூர்த்தத்தில் வாயை வச்சிங்களோ தெரியல. இது பெரிய தலைவலி தான் போலிருக்கு. இருக்கட்டுமே சார், எவ்வளவு பெரிய தலைவலிக்கும் மாத்திரை இல்லாமலா போயிட போகுது? இந்த கேஸில் தலைவலி இருக்குன்னு எனக்கு சொன்ன அதே பட்சி இந்த கேஸை நிச்சயமாக நாம் சால்வ் பண்ணிடுவோம்னு சொல்லுது சார். நாம் இந்த கேஸில் முதல்ல எடுத்து வைக்க வேண்டிய உருப்படியான ஸ்டெப் எதுன்னு உங்கள் பச்சியை கேட்டே கொஞ்சம் சொல்லுங்களேன். விக்டர் சிரித்து கொண்டே, இவ்வளவு டீட்டெயில் எல்லாம் என்னோட பச்சி பேசாது சார் என்றார். கூடவே சிரித்த டாக்டர் ராமமூர்த்தி அடுத்த வினாடியை சீரியஸாக்கி கொண்டு வார்த்தைகளை வெளியிட்டார். என்னை கேட்டால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் ஸ்டெப் இதுதான். முதல்ல இந்த விசித்திர ஜந்துவை ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹேண்ட்ஓவர் பண்ணணும். அவங்களால தான் இது என்ன பிராணி, எங்கிருந்து வந்தது, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு சரியான விடை சொல்ல முடியும். சசிதரன் விக்டரை பார்க்க, அவர் அதை முதல்ல செய்வோம் சார் என்றார் தீவிரமாக. அத்தியாயம் 12. கல்யாண்ராஜ் திடுக்கிட்டு போய் அஜித் மேனனை பார்த்தார். அஜித் மேனன், என்ன இது? அந்த ஸ்க்ரீன் இப்படி பஸ்வமாக புசுங்கி போச்சே. அஜித் மேனன் நெற்றியை கீறிக்கொண்டே எரிந்த சாம்பலாய் போன அந்த ஸ்க்ரீனை பார்த்தார். சம்திங் ராங் கல்யாண்ராஜ். என்ன ராங்? சில யோசனை வினாடிகளுக்கு பின் அஜித் மேனன் சொன்னார். இந்த மாஸ்டர் கான்ஃபிகரேஷனில் தான் விஷயம் இருக்குது. கொஞ்சம் புரியும்படியாக சொல்கிறியா? நான் ஒன்றை நினச்சி இதை அமைக்க இப்போ வேறு ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லு. இது இந்த பசங்களுக்கு கண் பார்வை தரும்னு எதிர்பார்த்து பண்ணினேன். ஆனால் வேறு பர்பஸுக்கு உபயோகப்படும் போலிருக்கே. வேறு பர்பஸ்னா? ஏதோ சொல்ல வந்து வாயெடுத்த அஜித் மேனன் சற்றென்று சொல்ல வந்ததை நிறுத்திவிட்டு அந்த சிறுவர்களை பார்த்தார். இவங்கள முதல்ல லேபை விட்டு அனுப்பி வைப்போம் சொல்லிக்கொண்டே அங்கே ஒரு மூலையில் வைக்கப்பட்டிருந்த இன்டர்காமை அடைந்தார். ரிசீவரை கைகளில் எடுத்து காதோரமை உரச விட்டார். ஆள்காட்டி விரலில் 2 பட்டன்களை அழுத்த மறுபக்கம் பீங் பீங் என்ற இசையாய் ஓசை போனது. சொற்ப வினாடிகளில் ரிசீவரை எடுக்கப்பட்டு, ஐயா, நான் டிரைவர் பேசுகிறேன், லேபுக்கு வா. ஆகட்டும் ஐயா. ரிசீவரை சாத்தினார். சபரி யோசனை எதுவும் இல்லாமல் உட்கார்ந்திருக்க அருண் மட்டும் தயங்கி கேட்டான். அங்கிள், எங்களை ஏன் அனுப்புறீங்க? இன்னைக்கு ரிசர்ச் முடிஞ்சிருச்சு. பழைய மாதிரியே எனக்கு கண்ணு தெரிய போகுதுன்னு நான் எவ்வளவு ஆசையாக இருந்தேன். நீங்களும் நிறைய கண்ணாடி மாற்றி போட்டு பார்த்தீங்க. கொஞ்சம் கூட தெரியவே இல்லையே. அஜித் மேனன் அவனை பார்த்து சிரித்தார். சொன்னால் புரிஞ்சுக்கிற வயசு உனக்கு இல்லை.
பரவாயில்ல, சொல்லுங்க அங்கிள். கிளாஸில் டீச்சர் எது சொன்னாலும் நான் தான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுப்பேன்னு டீச்சரே அடிக்கடி சொல்லுவாங்க. உனக்கும் சபரிக்கும் இனி கண் பார்வை கிடைக்க வாய்ப்பே இல்லைன்னு எல்லா டாக்டர்களும் ஒதுக்கி தள்ளிட்டாங்க. அவங்கள சொல்லி தப்பில்லை. நம்மக்கிட்ட இருக்கிற மருத்துவ வசதி அவ்வளவுதான். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற உங்களுக்கு பார்வை கிடைக்க முயற்சி பண்ணுறேன், அவ்வளவுதான். கிடைச்சாலும் கிடைக்கலாம், கிடைக்காமல் போனாலும் போகலாம். என்ன, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? அருண் பெரிய மனுஷன் மாதிரி தலையை ஆட்டினான். புரிஞ்சது அங்கிள். டிரைவர் லேபுக்குள் எட்டி பார்த்தார். ஐயா, வர சொன்னீங்களே, இந்த 2 பசங்களையும் கெஸ்ட் ரூமுக்குள்ளே கொண்டு போய் விட்டுடு. சரிங்கய்யா. டிரைவர் சபரியையும் அருணையும் கூட்டிக் கொண்டு லேபை விட்டு வெளியேறினார். அவர்கள் போகும் வரை காத்திருந்த அஜித் மேனன் கல்யாண்ராஜிடம் பார்வையை திருப்பினார். கல்யாண்ராஜ் அஜித் மேனனை ஏறிட்டு இப்போ சொல்ல தலையசைத்து அவர் வார்த்தைகளை துவங்கினார். கல்யாண்ராஜ், இப்படி ஒரு ரியாக்ஷன் ஏற்படும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த சிந்தட்டிக் கிளாஸில் உள்ள ரேடியோ ஆக்டிவ் கதிர்கள் பொருட்கள் மேலே பாஞ்சு பொருளை அழிக்கிற தன்மையோடு இருக்கு. தற்செயலாக கிடைச்சிருக்கிற இந்த கான்ஃபிகரேஷனை வேறு விஷயங்களுக்கு வெற்றிகரமாக உபயோகப்படுத்திக்கலாம். வேறு விஷயம்னா அதை வாயால் சொல்கிறத விட டெமோ பண்ணி காமிக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். கல்யாண்ராஜ் புரியாமல் பார்த்து கொண்டு நிற்க, நீ ஒரு நிமிஷம் இரு என்று சொல்லிவிட்டு லேபை விட்டு வெளியே போனார். போன சில நிமிஷங்களுக்குள்ளே திரும்பி வந்தார். இப்போது அவர் கையில் புசுபுசுவென்று பஞ்சு முடியால் ஒரு சாம்பல் நிற பூனை உட்கார்ந்திருந்தது. இன்னும் சில நிமிடத்தில் தனக்கு ஏற்பட போகின்ற விபரீத முடிவை பற்றி கவலைப்படாமல் அவருடைய கை தடவலின் சுகத்தில் ஜாலியாய் கண்ணை மூடியிருந்தது பூனைக்குட்டி. அஜித் மேனன் பூனைக்குட்டியை திரைக்கு முன்பிருந்த இடத்தில் ஒரு ஸ்டூலை போட்டு உட்கார வைத்தாள். அசையாமல் இங்கேயே உட்கார்ந்திருக்கணும் என்கிற மாதிரி கையால் அதற்கு செய்கை காட்டிவிட்டு, கல்யாண்ராஜ் அப்பவே அருண் உட்கார்ந்த சேர்ல நீ உட்காரு என்றார். கல்யாண்ராஜ் குழப்பத்தோடு அவரை பார்த்தார். எதுக்கு? சொன்னதை செய்யேன். கல்யாண்ராஜ் அவர் சொன்ன மாதிரியே உட்கார்ந்தார். அவரின் கண்ணில் அந்த கண்ணாடியை மாட்டிவிட்டார். இப்போ நீ அந்த பூனைக்குட்டியையே பார்க்கணும். கல்யாண்ராஜ் அஜித் மேனன் சொன்னதை செய்தார். அஜித் மேனன் வாட்சில் வினாடிகளை பார்த்தபடியே நின்றிருந்தார். சரியாய் 4வது நிமிடத்தின் தொடக்கத்தில் அந்த பூனை அப்படியே மெழுகு மாதிரி உருகி ஸ்டூலின் மேல் ஒரு சின்ன சதை குழம்பாய் நின்றது. அஜித் மேனன் புன்னகையோடு கல்யாண்ராஜின் கண்ணில் மாட்டியிருந்த கண்ணாடியை கலற்றி பெட்டியில் வைத்தார். கண்ணை கசக்கி விட்டு கொண்டே எதிரே இருந்த ஸ்டூலை பார்த்த கல்யாண்ராஜ் ஆச்சரியத்தோடு கேட்டார். அஜித் மேனன், அந்த பூனைக்குட்டி எங்கே? ஸ்டூல் மேலே கொட்டி கிடக்கே. அங்கிருந்த சதை குவியல். அதுதான் இப்போ உயிரோடு இருந்த பூனைக்குட்டி. மை காட், இது கொடுமை. எதுக்காக இந்த சின்ன உயிரை இப்படி பொசுக்குன? உனக்கு டெமோ பண்ணதான். என்ன டெமோ பண்ணினியா? என்னோட டெமோ உனக்கு புரியலையா? புரியலை. கல்யாண்ராஜை இமைக்காமல் பார்த்த அஜித் மேனன் பட்டென்று சொன்னார். இதே மாதிரி மனுஷங்களையும் தெரியாமல் சதை குழம்பாக்கிட்டா? அதிர்ந்து போய் அவரை பார்த்தார். எதுக்காக அப்படி பண்ணணும்? அஜித் மேனன் சிரித்து கொண்டே அவரை பார்த்தார். ஏன் கல்யாண்ராஜ், இதை கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியலையே? மனுஷன்னு இருந்தால் அவனுக்கு எதிரிங்க இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அப்படி உனக்கும் எனக்கும் கூட எதிரிங்கள் நிச்சயமாக இருக்காங்க. அவங்களை தீர்த்துக்கிறதுக்கான ஆயுதமாக ஏன் இதை பயன்படுத்தக்கூடாது? இந்த மாதிரி தெரியாமல் உருகி போயிட்டா போலீஸால் கூட எதுவும் செய்ய முடியாது. நமக்கு எதிரின்னு ஒருத்தம் கூட முளைக்க மாட்டான். அவரின் வார்த்தைகளில் ஏராளமாய் பயங்கரம் இருந்தது. அத்தியாயம் 13. போலீஸ் ஸ்டேஷன். விக்டர் அந்த அறைக்குள் நுழைந்தபோது சசிதரன் ஏதோ டெலிஃபோன் காலில் மும்மரமாக இருந்தார். அவர் பேசி முடிக்கும் வரை காத்திருந்து ரிசீவரை வைத்த பின்னால் குட் மார்னிங் சொன்னார். குட் மார்னிங். மதுரையிலேருந்து எப்போ சார் வந்தீங்க? போன காரியம் என்னாச்சு? ஆள் கிடைச்சானா? கிடைச்சான். கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிட்டேன். அந்த திருட்டு கேஸை அத்தோட மூடிடலாம். இந்த 2 நாளாக நீங்கள் என்ன பண்ணினீங்க? நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் தந்த மாதிரி அந்த விசித்திர ஜந்துவை ஆர்ட்ஸ் காலேஜ் ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க? இப்படி ஒரு பிராணியை வாழ்நாளில் பார்த்ததே இல்லையாம், படித்ததும் இல்லையாம். கூலாட்டம் அதை அசைகிறது அப்படியே என் கண்ணுக்குள்ளேயே இருக்குது சார். 2 நாளாக சரியாகவே சாப்பாடு இறங்கலை. அப்படின்னா அவங்க அது என்னன்னு தெரியலேன்னு கையை விரிச்சிட்டாங்களா? கையை விரிக்கலை. ரிசல்ட்டு தெரிஞ்சுக்க இன்றைக்கி வர சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க பேசுனதை பார்த்தா நீங்கள் சொன்ன மாதிரி தெரியலேன்னு கையை விரிக்கத்தான் போகிறாங்க போலிருக்கு. வேணா விக்டர், நீங்கள் வாய் வச்சிங்கன்னா அப்படியே பழிக்குது. பாசிட்டிவாக பேசுங்க. விக்டர் சிரித்தார். இப்போ லேபுக்கு போய் அந்த ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு வரலாமா சார்? கண்டிப்பாக போகணும். காலையில் கமிஷனர் இந்த கேஸை பற்றி ஃபோனில் விசாரிச்சிருக்கார். நான் ஜீப்பை அரேஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் பின்னாடியே வாங்க.
சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியே போனார் விக்டர். காலையில் பதிவான 2 எஃப்ஐஆர்களை ஏட்டிடம் கொடுத்து ஃபைல் பண்ண சொல்லிவிட்டு வாசலுக்கு வந்தார் சசிதரன். ஜீப் தயாராக காத்திருந்தது. டிரைவிங் இருக்கையில் விக்டர் நிரம்பியிருந்தார். சசிதரன் தாவி ஏறும்போதே இன்ஜினுக்கு உயிரூட்டினார். சாலையை தேய்த்து கொண்டு விரைய ஆரம்பித்து கவர்மெண்ட் காலேஜை எட்டி பிடித்தது. அதன் அகலமான காமன் கேட்டுக்குள் பிரவேசமாகி மரங்கள் அடர்ந்த பாதைக்குள் செலுத்தினார் விக்டர். ஜுவாலஜி லேப் எங்கே இருக்கு விக்டர்? 7வது பிளாக் சார். இன்னும் 4 கேட்டை தாண்டி போகணுமா? ஆமாம் என்று தலையை அசைத்தபடியே காலேஜில் அமைக்கப்பட்டிருந்த பாதையில் ஜீப்பை ஓடவிட்டார். 7வது பிளாக்கை அடைந்து ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட் முன்பாக ஜீப்பின் இயக்கத்தை துண்டித்தார். இறங்கி அந்த லேபுக்குள் நுழைந்தார்கள். கண்ணாடி வேய்ந்த அறையிலிருந்து வெளிப்பட்டு ஒரு வழுக்கை தலை ப்ரொஃபஸர் விக்டரை புன்னகையோடு எதிர்கொண்டார். வாங்க இன்ஸ்பெக்டர், ஏதாவது தெரிஞ்சதா ப்ரொஃபஸர் சார்? அவர்கள் வரவேற்ற போது இருந்த புன்னகை சற்றென்று முகத்தில் காணாமல் போக வார்த்தைகளை கொட்டினார். உள்ளே வாங்க, விவரமாக சொல்கிறேன். லேபில் உள்ள மேஜைகளை கடந்து சென்றார்கள். லேபின் மிகவும் உள்வாங்கிய பகுதியில் ஒரு தனி செல்லில் கண்ணாடி கூண்டுக்குள் பத்திரப்படுத்தப்பட்டு இருந்தது அந்த ஜந்து. உள்ளே நுழைந்ததும் சொன்னார் ப்ரொஃபஸர், இது ஆக்சுவலாக என்னங்கிறத ஏகப்பட்ட பரிசோதனைகள் நடத்தி கண்டுபிடிச்சிட்டோம். அவரின் வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்திலேயே சிக்கல்கள் தீர்ந்தது என்கின்ற எண்ணத்தில் முகம் மலர்ந்தார்கள் விக்டரும் சசிதரனும். இசிட், நல்ல வேலை, போன நிமிஷம் வரைக்கும் எங்கள் தலைவலி பிடிச்ச கேஸ் ஆகிடுமோன்னு பயந்துக்கிட்டு இருந்தோம். ப்ரொஃபஸர் அவர்களை பார்த்து சீரியஸாக சொன்னார், இது என்னென்னு கண்டுபிடிக்க முடியாமல் போயிருந்தா கூட ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். பட் சாரி டு சே திஸ், இது என்னென்னு கண்டுபிடிச்சதால தான் உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பம்னு நினைக்கிறேன். ஆர்வமும் குழப்பமும் மேலிட ப்ரொஃபஸரை பார்த்தார்கள். அவர் வார்த்தைகளை தொடர்ந்தார். இது நாம் நினைக்கிற மாதிரி எங்கிருந்தோ வந்த விசித்திர ஜந்துவோ பிராணியோ இல்லை. இசிட், இப்போதைக்கு இது உயிரோட அசைஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அசைவின் வேகம் நிமிஷத்துக்கு நிமிஷம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஐ மீன் படிப்படியாக இது செத்துக்கிட்டு வருது. இன்னும் 2 நாளோ 3 நாளோ இது கம்ப்ளீட்டாக செத்துடும். சஸ்பென்ஸை வளர்க்காதீங்க ப்ரொஃபஸர் சார், இது உண்மையில் என்னங்கிறத முதல்ல சொல்லுங்க. அவர் நிதானமாக சொன்னார். இது நம்மை போல ஒரு மனிதன்தான். அதிர்ச்சியோடு அவர் முகத்தை பார்த்தார்கள். அத்தியாயம் 14. கல்யாண்ராஜ் அஜித் மேனனின் மின்னும் கண்களையே ரொம்ப நேரம் இமைக்காமல் விரித்தார். அவரோ மிகவும் இலகுவான பார்வையில் கல்யாண்ராஜை ஒருவித பெருமித சிரிப்போடு பார்த்து கொண்டிருந்தார். கல்யாண்ராஜ் குரலில் பிசிறடிக்க சொன்னார், அஜித் மேனன், உன்னை ஒரு மென்மையான சயின்டிஸ்ட்டுன்னு தான் இத்தனை நாளாக நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் உனக்குள்ள இத்தனை பயங்கரமான மனசு உறைஞ்சு கிடக்குங்கிறத இன்னைக்கு தான் பார்க்குறேன். என்னால் நீ சொன்னதை கொஞ்சம் கூட ஜீரணிக்க முடியலை. அஜித் மேனன் தொடர்ந்து உதட்டில் புன்னகையை தக்க வைத்திருந்தார். வாட்ஸ் தேர்? இரக்கமே இல்லாமல் எதிரிங்க சில சமயம் நம்ம காலை வாரி விடுறது இல்லையா? யோசிச்சு பாரு. எதிரிங்க விஷயத்தில் லாஜிக் பார்க்கக்கூடாது, கருணை காட்டக்கூடாது. உங்கிட்ட ஒரு பவர்ஃபுல் அஸ்திரம் மாட்டுச்சுன்னா உடனே அதை பிரயோகம் பண்ணணும். அதுதான் என் பிரின்சிபல். என்னால் நீ சொல்கிறதை ஏற்றுக்க முடியாது. பிடிக்காதவனை கொலை பண்ணுறது மிருகச் செயல். நீ சிந்திக்க தெரிஞ்சவன் அஜித் மேனன். எனக்கு சிந்திக்க தெரிஞ்சதால தான் பட்டுன்னு இந்த யோசனை உதயமாச்சு. விட்டா நீ எனக்கு ஆன்மீக போதனையை நடத்திடுவ போலிருக்கே. நான் உன்னோட ஃப்ரெண்டு. நீ தப்பான வழியில் போகும்போது அட்வைஸ் பண்ணுறது என்னோட கடமை இல்லையா? நான் தான் உனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய நிலையில் இருக்கேன். சுஜிதா ட்ரேடிங் கம்பெனி எம்டி ஒவ்வொரு டெண்டர் மீட்டிங்லேயும் பெரிய தலைவலியாக வந்து சேருறாருன்னு நீ அடிக்கடி புலம்புவியே. நீ நினச்சா அவன் அடுத்த டெண்டர் மீட்டிங்கில் உன்னோட பிஸ்னஸ்க்கு இடைஞ்சலாக வராமல் பண்ணலாம். தனியாக பேசணுன்னு அவனை வர சொல்லி இந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு 5 நிமிஷம் அவனை உத்துப்பாரு. ஆள் அப்படியே உரு தெரியாமல் கூலாயிருவான். எதிரியே இல்லாமல் பண்ண இதை விட சுலபமான வழி இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. தொழிலில் திறமையை காட்டி அவனை அப்புறப்படுத்துறது எப்படிங்கிறது எனக்கு தெரியும் அஜித் மேனன். இன்னொரு தடவை இந்த மாதிரி சீப்பான வழியை என்கிட்ட சொல்லாத. உலகம் புரியாத ஆளாக இருக்கியே. நீ 24 மணி நேரமும் லேபுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறவன். உன்னை விட உலகம் எனக்கு நல்லா தெரியும். ஏதோ தைரியத்தில் ஏதாவது பண்ணிக்கிட்டு மாட்டிக்காத. அப்புறம் மாட்டிக்கிட்டு பின்னால் யோசிச்சு பிரயோஜனமே கிடையாது. உன்னோட விபரீத யோசனையெல்லாம் கையை விட்டுட்டு வர சொல்கிறேன். உயிரெடுக்கக்கூடிய இந்த கண்ணாடியை டெஸ்ட்ராக்ட் பண்ணிடு. உருப்படியாக கண் ஆராய்ச்சியில் ஈடுபடு. நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். என்னோட நெருங்கிய நண்பனான உன்னோட யோசனைகளும் என்னைப் போலவே இருக்குன்னு நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். உன்னை நினச்சா பாவமாக இருக்குது. டெஸ்டிங் நாற்காலியில் உட்கார்ந்திருந்த கல்யாண்ராஜ் தலையை நிமிர்த்தி அவரை ஏறிட்டார்.
ஏன் பாவமாக இருக்கு? என்னோட யோசனையும் உன்னோட யோசனையும் ஒத்து போகாததை நினச்சி பாவப்படுறேன். இதில் பாவப்பட பரிதாபப்பட என்ன இருக்கு? அஜித் மேனன் சிரித்து கொண்டே படு சர்வசாதாரணமாக சொன்னார். உன்னை அநியாயமாக சாகடிக்க வேண்டியிருக்கே. என்ன? கல்யாண்ராஜ் அதிர்ந்து போய் தான் உட்கார்ந்திருந்த நாற்காலியை விட்டு அவசரமாக எழ முயன்றார். டெஸ்டிங்காக அருணையும் சபரியையும் பெல்ட்டால் இணைத்து கட்டப்பட்டிருந்த மாதிரி டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக கல்யாண்ராஜையும் கட்டி வைத்திருந்தார். கலவரம் பரவிய குரலோடு கல்யாண்ராஜ் வார்த்தைகளை வெளியிட்டார். அஜித் மேனன், விளையாடாத. இந்த பெல்ட்டை முதல்ல ரிமூவ் பண்ணு. நான் இந்த சேரை விட்டு எந்திரிக்கணும். அது எப்படி? நீ சேரை விட்டு எழுந்திருக்காமல் இருந்தால் தானே நான் உன்னை சுலபமாக தீர்த்து கட்ட முடியும். எனக்கு உன்னோட அளவுக்கு உலக அறிவு இல்லைனாலும் ஒன்ஸ் தப்பு பண்ண ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் போலீஸில் மாட்டாமல் இருக்க என்னென்ன செய்யணுமோ அதெல்லாமே தெரியும். கொஞ்சம் நான் சொல்கிறத கேளு. நான் சொன்னதை அப்போவே நீ கேட்கல. இப்போ நீ சொல்கிறத நான் கேட்க போகிறதில்ல. உன்னை வெளியே விட்டுட்டா உன்னோட வாய் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் எங்கேயாவது தப்பு தப்பாக உளறி தொலைச்சிருமே. கல்யாண்ராஜ் பயத்துடன் அவரை பார்த்தார். லேசாய் குரல் நடுங்க சொன்னார். நீ என்ன வேணும்னாலும் செஞ்சுக்கோ. நான் எதையும் கண்டுக்கலை, யார்கிட்டையும் வாய் திறக்கலை. என்னை விட்டுடு. இவ்வளவு பெரிய விஷயத்தை பற்றி உன்னால் வாயை திறக்காமல் இருக்க முடியாது. இப்போ உயிர் மேலே உள்ள ஆசையில் நீ என்ன வேணும்னாலும் ப்ராமிஸ் பண்ணுவ. அப்படி இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு உரிமையாக அட்வைஸ் பண்ணி பார்த்தேன். நீ கேட்கல. பரவாயில்ல, பிரச்சனை இத்தோட விட்டுடுவோம். என்ன இருந்தாலும் நீ என்னோட ஃப்ரெண்டு தான். நீ பிடிக்காததை செஞ்சாலும் உன்னை மாட்டி விட சத்தியமாக நான் மனசால கூட நினைக்க மாட்டேன். எனக்கு கண் வைத்தியம் மட்டும் இல்லை, மனிதர்களோட சைக்காலஜியும் நல்லாவே தெரியும். போன நிமிஷம் வரைக்கும் கூட உனக்கு என் மேலே ஆழமான நட்புணர்வு இருந்திருக்கலாம். ஆனால் நான் எப்போ உன்னை சுயநலத்துக்காக தீர்த்து கட்ட முடிவெடுத்தேனோ அந்த நிமிஷமே உனக்கு என் மேலே இருந்த அஃபெக்ஷன் சுத்தமாக போயிருக்கும். கல்யாண்ராஜ் தவிப்பாய் அவரை பார்த்து சொன்னார். இப்படியெல்லாம் நீயா எதையாவது கற்பனை பண்ணிக்க வேண்டாம் அஜித் மேனன். நான் அப்படியெல்லாம் நினைக்கல. எந்த நிலைமையிலும் உனக்கு நான் நிஜமான தோழன்தான். உன்னுடைய பழைய கல்யாண்ராஜ் தான். சாரி, இந்த மாதிரி டைலாக்கெல்லாம் சினிமாவில் தான் நிறைய வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் சீரியஸாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் உன்னை விட சீரியஸாக இருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம் சொல்லிக்கொண்டே லேபின் வாசல் கதவை நெருங்கி அதை வேகமாக அடைத்தார். திரும்பவும் மேஜையை நெருங்கி அந்த பெட்டியை திறந்தார். உள்ளே இருந்த அந்த கொலைக்கார கண்ணாடியை வெளியே எடுத்தார். அதை தன் முகத்துக்கு மாட்டிக்கொண்டார். சற்று நேரத்திற்கு முன்பு அந்த பூனைக்குட்டிக்கு ஏற்பட்ட பரிதாபமான முடிவு மனசை இறுக்கமாய் ஆக்கிரமிக்க வெளுத்து போன முகத்தோடு வெளவெளுத்து போன குரலோடு நடுநடுங்கி அலறினார் கல்யாண்ராஜ். வேண்டாம் வேண்டாம் அஜித் மேனன், நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன். என்னை கொன்னுடாத, ப்ளீஸ் ப்ளீஸ். கல்யாண்ராஜின் முகம் இறுகி போய் கிடந்தது. கல்யாண்ராஜின் கெஞ்சல் குரல்களை கொஞ்சமும் காதில் வாங்கி கொள்ளாமல் கொலைகார கண்ணாடியால் அவரை நேருக்கு நேராக பார்க்க ஆரம்பித்தார். அத்தியாயம் 15. சசிதரன், விக்டர் 2 பேரின் கண்களும் அதிர்ச்சி இன்னும் விலகாமல் அப்படியே இருந்தது. திடுக்கிடும் குரலால் கேட்டார் சசிதரன். இந்த அசையும் சதை குவியல் நம்மை போல மனிதனா? கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க ப்ரொஃபஸர் சார். ப்ரொஃபஸர் நிதானமாக சொல்ல ஆரம்பித்தார். முதல்ல இது ஏதோ விலங்குன்ற எண்ணத்தோடு தான் சோதனைகளை துவங்கினோம். ஆனால் போக போக சோதனைகளின் ரிசல்ட் வேறு மாதிரி வர ஆரம்பித்தது. அப்புறம்தான் சந்தேகமாகி சோதனைகளோட திசையை மாற்றி பார்த்தோம். எங்கள் சந்தேகம் கடைசியில் உறுதியாயிடுச்சு. நம்மை போல யாரோ ஒரு மனிதன் தான் இந்த மாதிரி பயங்கர நிலைமைக்கு ஆளாகி இருக்கான். கண்களில் அவநம்பிக்கை மின்ன அவரை பார்த்தார்கள் சசிதரனும் விக்டரும். எங்களால் நீங்கள் சொல்கிறத நம்பவே முடியலை. எங்களால் கூட நம்ப முடியலை தான். ஆனால் சோதனைகளோட முடிவு பொய் சொல்லாதே. இந்த மாதிரி நிலைமை ஒருத்தனுக்கு எப்படி ஏற்பட்டிருக்கும் ப்ரொஃபஸர் சார்? அதை தான் 2 நாளாக யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். சரியான காரணம் எதுவும் பிடிபடலை. அதிலிருந்து கொஞ்சம் சதை துணுக்குகளை வெட்டி எடுத்து மெடிக்கல் லேபுக்கு அனுப்பியிருக்கோம். அவங்களோட டெஸ்ட் ரிசல்ட் வந்தால் நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும்னு நினைக்கிறேன். சசிதரன் கேஸை தீர்க்க வேண்டிய நிஜமான கவலையோடு அவரை பார்த்து கேட்டார். டெஸ்ட் ரிப்போர்ட் தர்ற முடிவு ஒரு பக்கம் இருக்கட்டும் ப்ரொஃபஸர் சார், உங்களுக்கு ஏதாவது சொந்த யூகங்கள் இருக்கா? ஒரு சில வினாடிகள் பேப்பர் வெயிட்டை சுற்றி கொண்டு தீவிரமான யோசனையில் மூழ்கிய ப்ரொஃபஸர் நிமிர்ந்தார். என்னோட யூகப்படி எதிர்பாராத விபத்து அந்த எக்ஸுக்கு இப்படி ஒரு முடிவை தேடி தந்திருக்கலாம். விக்டர் குறுக்கிட்டு சொன்னார். இந்த சதை குவியல் ஒரு பிளாஸ்டிக் கவரில் கிடந்ததா ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் சொல்லுது. எதிர்பாராத விபத்தாக இருந்தால் இந்த விஷயம் உதைக்குமே. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க?
அந்த எக்ஸை யாரோ இந்த நிலைமைக்கு ஆளாக்கி பிளாஸ்டிக் கவரில் திணிச்சு டிஸ்போஸ் பண்ணியிருக்கணும். ப்ரொஃபஸர் தலையை அசைத்து ஆமோதித்தார். விபத்தாக இருக்கவும் சான்ஸ் இருக்குது. விபத்து நடக்கிறப்ப கூட இருந்தவங்க பயந்து போய் கவரில் அள்ளி போட்டு டிஸ்போஸ் பண்ணியிருக்கலாம். என்ன மாதிரி விபத்தாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? சாரி, அதை என்னால் கெஸ் பண்ண முடியலை. அந்த சதை குவியலில் எப்படி இன்னமும் உயிர் மிச்சம் இருக்குது ப்ரொஃபஸர் சார்? ஏதோ ஒரு அசாதாரண விபத்துக்கு அந்த மனிதன் உள்ளாகி இருக்கணும். அந்த விபத்து காரணமாக உடம்பு இப்படி உருக்குலைஞ்சு போனாலும் உயிர் செல்கள் சாகாமல் அப்படியே இருந்திருக்கு. செல்கள் உயிரோடு இருந்ததால் அது அசைஞ்சபடி இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் செல்களால் ரொம்ப நாளைக்கு தாக்குப்பிடிக்க முடியாது. சீக்கிரமே உயிர் செல்கள் இறந்து போய் அந்த சதை குவியலும் அழுகி போயிடும். அவர் சொல்லி முடித்த போது அட்டெண்டர் ஒருவர் அங்கே வந்து, சார் உங்களுக்கு ஃபோன் என்றார் ப்ரொஃபஸரை பார்த்து. ப்ரொஃபஸர் இவர்கள் இருவரையும் ஏறிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். சசிதரன் விக்டரை பார்த்து, விக்டர், இந்த கேஸை ரொம்ப சாதாரணமாக எடை போட்டு தலையை கொடுத்துட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக இது உயிரை வாங்குகிற கேஸாக மாறிக்கிட்டு வருது. டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்த நாளில் இருந்தே நம்ம ஜாதகம் அப்படித்தானே இருக்குது. வெறும் சதையை கொடுத்து கொலையை கண்டுபிடிக்க சொன்னால் அது நடக்கிற காரியமா? நடத்தி காட்டி தானே சார் ஆகணும். எதுக்குமே ஒரு எல்லை இருக்கே. நாம் 2 பேருக்குமே இது ப்ரொமோஷன் டைம். ஃபோன் அட்டன் செய்ய போன ப்ரொஃபஸர் திரும்பி வந்தார். இருவரையும் பார்த்து மெல்லிசாய் புன்னகைத்து, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து தான் ஃபோன் வந்தது என்றார். இதை புன்னகையோடு சொல்கிறீங்களே, ஏதாவது உருப்படியான தகவல் கிடைச்சதா? நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு. ஒரு உபயோகமான செய்தி கிடைச்சிருக்கு. என்ன செய்தி? என்ன காரணத்தால் அந்த மனித உடம்பு இப்படி உருகி சதை குழம்பாச்சுங்கிற கேள்விக்கு மெடிக்கல் லேப்காரங்க விடை கொடுத்துட்டாங்க. என்ன காரணத்தால்? ஆர்வமாய் அவர் முகத்தை பார்த்தார்கள். அவர் தொடர்ந்தார், ரேடியேஷன் தான் காரணம். ரேடியேஷன்? ஆம், கதிரியக்க பாதிப்பு. கூடங்குளம் விவகாரம் மாதிரி விக்டர்? சசிதரன் கேட்க விக்டர் தலையாட்டினார். அதேதான் சார், அணுக்கதிர் பாதிப்பு. ட்ராக் எங்கேயோ போகுதே. ட்ராக் எங்கே வேணாலும் போகட்டும் சார், கடைசியில் நம்மை கொலைக்காரன் கிட்ட கொண்டு போய் சேர்த்தா சரி. இதை கொலைகேசினே முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படித்தான் என் மனசுக்கு படுது. அத்தியாயம் 16. அந்த மைக்ரோ கண்ணாடியிலிருந்து மரணக்கதிர்கள் கல்யாண்ராஜை நோக்கி பாய்ந்தன. 10வது வினாடியின் ஆரம்பத்தில் கல்யாண்ராஜின் திடகாத்திரமான உருவம் கதிரின் வெப்பத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் லேசாய், மிக லேசாய் ஆவி பறக்க கொலகொலவென்று உருகி வலிய ஆரம்பித்தது. சரியாய் 2 நிமிஷம் கல்யாண்ராஜ் வெறும் சதை குவியலாய் அந்த டெஸ்டிங் நாற்காலியில் மேல் உருகி நின்றிருந்தார். தேங்கி கிடந்த அந்த சதை குவியலை பார்த்து புன்னகைத்தார் அஜித் மேனன். வாய்க்குள்ளேயே முணுமுணுத்தார். சாரி கல்யாண்ராஜ், சில சமயம் எப்பேற்பட்ட நண்பனுக்கும் இந்த மாதிரி அதிர்ஷ்டம் ஏற்படுவதுண்டு. செல்ஃபை திறந்து கொஞ்ச நேரம் மும்மரமாக தேடினார். சற்று நேரத்தில் அந்த பாலித்தீன் கவர் அகப்பட அதை எடுத்துக்கொண்டு கல்யாண்ராஜ் கூலாய் கிடந்த நாற்காலியை நெருங்கினார். சதை குவியலை ஒரு ட்ரேயின் உதவியால் வலித்து அந்த பாலித்தீன் கவருக்குள் அடக்கம் செய்தார். மனதுக்குள் சிரித்து கொண்டார். நீ கொஞ்சம் கொடுத்து வச்சவன் கல்யாண்ராஜ். எல்லோருக்கும் அட்லீஸ்ட் 6 அடி நிலமாவது வேணும். உன்னை பொறுத்தவரை 2 அடி பிளாஸ்டிக் கவர்லே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த கவரின் வாயை ஒரு கனமான நூலால் கட்டி முடிச்சு போட்டார். அந்த வினாடி தட் 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 லேபின் கதவை யாரோ தட்டினார்கள். ஒரு செகண்ட் புருவத்தை உயர்த்தின அஜித் மேனன். மறு வினாடியே பதட்டமில்லாமல் கதவை நோக்கி வந்தார். தாழ்பாலை விடுவித்து கதவை விலக்கினார். வெளியே கார் டிரைவர் நின்றிருந்தார். அஜித் மேனன் லேசான எரிச்சலோடு, என்ன வேணும் என்றார். ஃபோன் வந்திருக்கு சார். நான் லேபில் பிஸியாக இருக்கிறதா சொல்ல வேண்டியது தானே. ஃபோன் உங்களுக்கு இல்லை சார், கல்யாண்ராஜ் சாருக்கு வந்திருக்கு. ஏதோ அவசரமான விஷயம்னு சொன்னாங்க, அதான் ஓடி வந்தேன். ஃபோன் பண்ணினது யாருன்னு கேட்டியா? ஃபேக்ட்ரியிலேருந்து பேசுகிறதா சொன்னாங்க. சரி நீ போ, நான் ஃபோனை அட்டன் பண்ணிக்கிறேன். டிரைவர் தலையை அசைத்து நகர்ந்தார். அஜித் மேனன் லேப் கதவை வெளிப்பக்கமாக பூட்டிவிட்டு ஃபுட்பாத்தில் நடந்தார். பங்களாவுக்குள் நுழைந்து ஹாலை தொட்டார். டெலிஃபோன் ரிசீவர் மேஜை மேல் தனியாய் கவிழ்த்தி வைக்கப்பட்டிருந்தது. ஹலோ, அஜித் மேனன் ஹியர் என்றார் ரிசீவரை எடுத்து காதுக்கு கொடுத்தபடியே. மறுபக்கம் இருந்து கொஞ்சம் கரகரப்பு கலந்த குரல் ரிசீவரில் இறக்குமதி ஆனது. நான் ஃபேக்ட்ரி மேனேஜர் பேசுகிறேன் சார். எங்கள் எம்டி அங்கே இருக்காரா? என்ன விஷயம்? முக்கியமான ஃபாரின் விசிட்டர்ஸ் எதிர்பாராமல் இன்றைக்கி வந்திருக்காங்க. எம்டி கண்டிப்பாக அவங்கள மீட் பண்ணி ஆகணும் சார். அவர் இங்கே இருக்காருன்னு யார் சொன்னது?
அவரோட வீட்டுக்கு தான் ஃபோன் பண்ணினேன். உங்கள் பங்களாவுக்கு போயிருக்கிறதா நோட் எழுதி வச்சு போயிருக்கார். அதான் இங்கே ட்ரை பண்ணினேன். ஜஸ்ட் 10 நிமிஷத்துக்கு முன்னால் தான் அவர் கிளம்பி போனார். கூசாமல் ஒரு பொய்யை சிந்தினார் அஜித் மேனன். இஸ் இட்? அநேகமாக வீட்டுக்குத்தான் திரும்பி இருப்பார். நோ ப்ராப்ளம் சார், நாங்கள் அங்கேயே காண்டாக்ட் பண்ணிக்கிறோம் சொல்லி அந்த மேனேஜர் ரிசீவரை சாத்தி கொள்ள அஜித் மேனன் தன் ரிசீவரை கவிழ்த்தினார். போர்டிகோவுக்கு வந்தார். கல்யாண்ராஜின் கார் காத்திருந்தது. அந்த டிரைவிங் இருக்கையில் நிரம்பினார். டாஸ்போர்டில் காரின் சாவி சத்தம் இல்லாமல் தொங்கிக் கொண்டிருந்தது. சாவியை திருக சிறுமல்களோடு கார் ஸ்டார்ட் ஆகி கொண்டது. கியரை மாற்றி ஆக்சிலேட்டரை மிதித்தார். கார் நகர்ந்து லேப் வாசலை ஒட்டி நின்றது. காரின் கதவை திறந்து வைத்து கொண்டு லேபுக்குள் நுழைந்தார். நாற்காலியின் மேல் பிளாஸ்டிக் கவரில் திணிக்கப்பட்டிருந்த சதை குவியலை 2 கைகளால் பற்றி தூக்கினார். லேசாய் கனத்தது. அதை சுமந்து வாசலுக்கு வந்து காரின் பின் சீட்டில் போட்டார். ஒரு தலையணை மூட்டை மாதிரி கொலகொலவென்று அசைந்து சீட்டில் தஞ்சம் கொண்டது அந்த பாலித்தீன் கவர். கதவை அரைந்து சாத்திவிட்டு டிரைவிங் இருக்கைக்கு வந்து காரை ஸ்டார்ட் செய்து பங்களா காம்பவுண்டுக்கு வெளியே சாலையில் வேகம் எடுத்து பறந்தார். சிட்டி டிராஃபிக்கில் 20 நிமிஷங்கள் நீந்தி நகர எல்லையை எட்டி பிடித்தார். ஹைவேஸ் சாலை. 10 நிமிஷ தூரம் பயணித்ததுமே ஹாவென்று ஆரவாரம் இல்லாமல் தட்டுப்பட்டது சாலை. ஒரு மரத்தின் ஓரமாக காரை கொண்டு போனார். இங்கே வந்து இந்த பிளாஸ்டிக் மூட்டை யார் பார்க்க போகிறாங்க? அதற்குள் இது செல்லரித்து போய்விடும். பாலித்தீன் கவரை மரத்தை தொட்ட மாதிரி இருந்த பள்ளத்துக்குள் தள்ளிவிட்டார். உருட்டிவிட்ட வேகத்தில் கட்டியிருந்தது பிரிந்து கொண்டதை கவனித்தார். பள்ளத்தில் இறங்கி நூல்கட்டை சரிப்படுத்த மனமில்லாமல் சென்றபடி காரை திருப்பினார். கார் மீண்டும் அந்த வழியிலேயே பறந்து மறுபடியும் சிட்டியை தொட்டது. நகரத்தின் மையத்தில் இருந்த அந்த பிரம்மாண்டமான ஹோட்டலுக்குள் காரை நுழைத்தார். கார் பார்க்கிங்கில் ஓய்வெடுத்து கொண்டிருந்த ஏராளமான கார்களுக்கு மத்தியில் ஒரு ஒதுக்குப்புறமாக யாருக்கும் இடைஞ்சலில்லாத வகையில் கல்யாண்ராஜின் காரை கொண்டு போய் பார்க் செய்தார். ஏராளமான கார்கள் வந்து போய்கொண்டிருக்கும் அந்த ஹோட்டலில் கல்யாண்ராஜின் கார் இங்கேயே நின்று கொண்டிருப்பதை மற்றவர்கள் கவனிக்கவே பல நாட்கள் ஆகும். அப்படி இந்த கார் மற்றவர்களின் கவனத்திற்கு வரும்போது கல்யாண்ராஜின் சதை குவியல் சுத்தமாக டீகம்போஸ் ஆகியிருக்கும். மனதுக்குள்ளேயே சிரித்து கொண்ட அஜித் மேனன் ஹோட்டலுக்கு வெளியே வந்து டாக்ஸி பிடித்து பங்களாவுக்கு திரும்ப துவங்கினார். அத்தியாயம் 17. ஜுவாலஜி லேப் ரிப்போர்ட்டையும் மெடிக்கல் லேப் ரிப்போர்ட்டையும் எதிரே விரித்து வைத்து கொண்டு மூளையை கசக்கி கொண்டிருந்தார்கள் சசிதரனும் விக்டரும். என்ன செய்யலாம் விக்டர்? சசிதரன் கேட்க விக்டர் குழப்பம் தேங்கி கிடந்த முகத்தோடு நிமிர்ந்தார். முழுசா 4-5 நாள் ஆச்சு. கேஸில் 5% தூரம் முன்னேறி இருப்போமான்னு கேட்டால் சந்தேகம்தான் சார். நம்ம கையை விரிச்சிடலாமா? யாராவது பெரிய தலைங்க மண்டையை உடைச்சிக்கட்டும். விக்டர் மறுத்தார். சார், நம்மளால முடியாதா? பெரிய தலைங்க மட்டும் என்ன செய்ய போகிறாங்க? அவங்க மூளை நமக்கு இல்லையா? தன்னம்பிக்கை வச்சோம்னா கேஸை முடிச்சு காட்டலாம் சார். சரி சொல்லுங்க, அடுத்து என்ன செய்யலாம்? சுவர் மாதிரி முன்னாடி நிற்கிற இந்த கேஸில் அட்லீஸ்ட் நூலிடை இடுக்காவது எங்கெல்லாம் தெரியுதோ அங்கெல்லாம் பூந்து பார்த்தாகணும் சார். அந்த நூலிலை இடுக்கு எங்கெல்லாம் இருக்கு? இப்போதைக்கு ஒரே ஒரு இடத்துல தட்டுப்படுது. எங்கே? ரேடியேஷன். புரிகிற மாதிரி சொல்லுங்க. இதை வச்சு கேஸில் எப்படி நகர்றது? கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான் சார். ஆனால் இப்போதைக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை. ப்ராசஸே சொல்லுங்க. சிட்டியில் ரேடியேஷனோட தொடர்புடைய எல்லா இடங்களையும் அலசி பார்க்கணும். எந்தெந்த இடங்கள்? எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ரேடியோகிராஃபி இருக்குது. மை காட், 1-2 ஊர்பட்ட ஆஸ்பத்திரிகள் சிட்டி பூராவும் இருக்கே. வேறு வழி இல்லை சார். வேணா மேலிடத்தில் சொல்லி என்கொயரிக்கு ஒரு டீம் வேணா கேட்கலாம். கேட்டுக்குவோம். அப்புறம் ரேடியோகிராஃபியோட சம்பந்தப்பட்ட வேறு இடங்கள் ஏதாவது இருக்குது. சில ஃபேக்ட்ரிகளில் ரேடியோகிராஃபி இருக்குது. இஸ் இட்? அங்கே எதுக்காக? பல விஷயத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. உதாரணமாக மெட்டீரியல் இன்ஸ்பெக்ஷனுக்காக கூட ரேடியோகிராஃபி யூஸ் பண்ணுறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எங்கேருந்து பிடிச்சிங்க? 5-6 நாளாகவே நான் இந்த கேஸில் மூழ்கி போயிருக்கேன் சார். எப்படியாவது இந்த கேஸில் ஜெயிச்சே ஆகணுங்கிற தீவிரத்தோடு இருக்கேன். நேற்றைக்கு எனக்கு லீவு தானே, ரெஸ்ட் எடுக்காமல் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி வச்சேன். நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ சார். அந்த வினாடி ட்ரிங் 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 மேஜை மேல் இருந்த அரசாங்க டெலிஃபோன் கூப்பிட ஆரம்பித்தது. டெலிஃபோனுக்கு அருகில் இருந்த சசிதரன் ரிசீவரை எடுத்தார். ஹலோ. எஸ். சசிதரன் முகம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் துவங்கியது. ஃபோனின் வாயை பொத்தி கொண்டு விக்டரை பார்த்து சொன்னார். விக்டர், வெளியே போக வேண்டி இருக்கு. ஜீப் அரேஞ்ச் பண்ணுங்க.
விக்டர் தலையை அசைத்து வெளியே சென்றார். ஜீப் ஏற்பாடு செய்துவிட்டு திரும்ப வந்தபோது சசிதரன் வேக நடையில் எதிரே வந்தார். போலாமா விக்டர்? எங்க சார்? வாங்க, போக போக சொல்கிறேன். ஜீப்பை அடைந்தார்கள். சசிதரனே ஸ்டேரிங்கை பிடித்தார். ஜீப் விற்றென்று சாலையை விரைய ஆரம்பித்து 15 நிமிஷ பயணத்தில் அந்த குறுகலான சந்தை அடைந்தது. பூட்டி கிடந்த 2 குடோன்களை தவிர வேறு வீடுகளோ கட்டிடங்களோ அங்கு தட்டுப்படவே இல்லை. இவர்கள் போன சமயம் அந்த ஒதுக்கலான சாக்கடை அருகே நிறைய ஜனங்கள் குனிந்து குனிந்து எட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள். போலீஸ் ஜீப்பை பார்த்ததும் அதில் பாதி கும்பல் கலைந்தது. விக்டரும் சசிதரனும் வேகமாக ஜீப்பை விட்டு குதித்து அந்த சாக்கடை ஓரமாக போய் பார்த்தார்கள். அங்கே ஒரு பாலித்தீன் கவரில் மறுபடியும் ஒரு சதை குவியல். அத்தியாயம் 18. அஜித் மேனன் ஏகப்பட்ட சந்தோஷத்தோடு இருந்தார். அந்த மைக்ரோ கண்ணாடியை கண்டுபிடித்ததிலிருந்தே அவரின் எண்ண ஓட்டங்களில் திசை பெருமளவு மாறிப்போயிருந்தது. கண் ஆராய்ச்சியை தற்காலிகமாக ஒத்தி போட்டு விட்டார். சபரியையும் அருணையும் திரும்ப கொண்டு போய் பிளைண்ட் ஸ்கூலிலேயே விட்டுவிட்டார். ஏமாற்றமாய் பார்த்த எச்சமிடம் ஆராய்ச்சியில் சில தவறுகள் இருப்பதாகவும் அவைகளை சரி செய்த பிறகு மீண்டும் தேவைப்படும் போது இவர்களை கூட்டிச் செல்வதாகவும் சொல்லிவிட்டு வந்தார். அவரின் மனம் முழுவதும் இப்போதைக்கு தனக்கு கிடைத்திருக்கிற சாதனத்தை கொண்டு போட்டியாளர்களையும் எதிரியையும் அழித்துவிட வேண்டும் என்பதில் தீவிரமாக சிந்தித்து கொண்டிருந்தார். தன் வளர்ச்சிக்கு தடையாய் இருப்பவர்களின் பெயரை ஒரு பட்டியலாக தயாரித்தார். கிட்டத்தட்ட 14 பெயர்கள் பட்டியலில் விழுந்தன. அவற்றில் மிக முக்கியமாக அவசரமான எதிரிகள் 3 பெயரை சிவப்பு மையால் வட்டமிட்டார். எஸ். மோகன்லால், போட்டி கண் ஆராய்ச்சியாளர். ஆர்.எஸ். பிரகாஷ், ஐ ஸ்பெஷலிஸ்ட். ஒய். ராகவ் ராவ், நேஷனல் சயின்ஸ் இன்ஸ்டிடியூட் தலைவர். இந்த 3 பேரும் தான் அவரின் வளர்ச்சிக்கு பெரிய முட்டுக்கட்டைகள். முதலில் மோகன்லாலை ஒரு சாயந்தர வேளையில் அவருடைய வீட்டிலேயே சந்தித்து அவரின் தனிமையை பயன்படுத்தி மைக்ரோ விழிகளால் பார்த்து மோகன்லாலையும் மற்றொரு கல்யாண்ராஜ் ஆக்கினார். உருகிப்போன சதை குவியலை தயாராக கொண்டு வந்திருந்த பாலித்தீன் கவரில் சேகரித்து இந்த முறை சிட்டிக்குள்ளேயே ஒரு ஆள் நடமாட்டம் அதிகமில்லாத சந்தில் ஒரு சாக்கடையில் வீசிவிட்டு வந்துவிட்டார். அஜித் மேனனின் அடுத்த குறி சயின்ஸ் இன்ஸ்டிடியூட் தலைவர் ராகவ் ராவ். இவரை எங்கே, எப்போது, எப்படி தீர்க்கலாம்? சொற்ப வினாடி யோசனையில் ஒரு முடிவுக்கு வந்தார். டெலிஃபோனை தொட்டு ராகவ் ராவின் எண்ணை டயல் செய்தார். ரிங் போய் ஆப்ரேட்டர் எடுத்து பின் ராகவ் ராவ் கிடைத்தார். ஹலோ, சேர்மன் ஸ்பீக்கிங். குரலில் ஒருவித மென்மை இருந்தது. நான் அஜித் மேனன். ஓ, நீங்களா? என்ன விஷயம்? உங்களை நான் சந்திக்க விரும்புகிறேன். தாராளமா. எதுக்காக என்னை பார்க்க விரும்புகிறீங்க? சில டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கணும். எங்கிட்ட நீங்களா? ஆமாம், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. உங்களோட சந்தேகத்தை தீர்த்து வைக்கிற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்கான்னு தோணலை. அவர் கிண்டலாக சொல்கிறார் என்பது அஜித் மேனனுக்கு தெரியும். அப்படி சொல்லாதீங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் எக்ஸ்பர்ட். அந்தந்த விஷயங்கள் அந்தந்த நபர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். யூ ஆர் ரைட். எப்போ வர்றீங்க? சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். நீங்கள் என்னோட லேபுக்கு வரணும்னு எதிர்பார்க்குறேன். அங்கேயா? எஸ். உங்களுக்கு தான் தெரியுமே, வெறும் கண்ணாடி மட்டும் அணிகிறதால பிளைண்ட்ஸுக்கு பார்வை கிடைக்கிறது சம்மந்தமாக நான் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேனே. அதில் 75% ஓவர். இந்த ஸ்டேஜில் நியூரோ சம்பந்தமாக ஒரு பெரிய சந்தேகம் தோணியிருக்கு. அதை உங்களால் தான் தீர்த்து வைக்க முடியும். ராகவ் ராவ் யோசனையில் ஆழ்ந்திருக்க அஜித் மேனன் தொடர்ந்து சொன்னார். யோசிக்க வேண்டாம் ப்ளீஸ். உங்களோட நேரத்தை நான் வீணடிக்க மாட்டேன். ஜஸ்ட் ஒரு 25 நிமிஷம் அங்கே நீங்கள் செலவழிச்சா போதும். ஓகே மிஸ்டர் அஜித் மேனன், இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்லும் போது நான் கண்டிப்பாக வர்றேன். எப்போ வரட்டும்? இன்றைக்கே முடியுமா? இன்னைக்கா? எத்தனை மணிக்கு? ஈவினிங் 7 மணிக்கு. 2 வினாடிகளுக்கு பிறகு பதில் வந்தது. ஓகே, 7 மணிக்கெல்லாம் நான் உங்கள் பங்களாவில் இருப்பேன். தேங்க்யூ மிஸ்டர் ராகவ் ராவ் சொல்லிவிட்டு ரிசீவரை கவிழ்த்தார் அஜித் மேனன். பரவாயில்லை ராகவ் ராவ், உன்னோட மரண முகூர்த்தத்தை நீயே ரொம்ப சீக்கிரமாக குறிச்சிக்கிட்ட. அத்தியாயம் 19. ஜீப் நிதானமான வேகத்தோடு போய்கொண்டிருந்தது. சசிதரன் விக்டரிடம் திரும்பி சொன்னார். அது ஒரு மர்டராக தான் இருக்கணும்னு நீங்கள் சொன்னப்போ எனக்கு அவ்வளவு நம்பிக்கை வரலை. இப்போ அதே பாணியில் இன்னொரு சதை குவியலை பார்த்த பிறகு நீங்கள் சொன்னது சரிதான படுது. சதை குவியல் கவரில் கிடந்தது தான் என்னோட மனசை உறுத்துச்சு சார். அதை வச்சு தான் அது மர்டராக தான் இருக்கணும்னு உறுதியாக நம்பினேன். கொலை நடந்த விதம் தான் நம்மளை ரொம்ப குழப்புது. கரெக்ட் சார். என்னவோ ரேடியேஷனை சொல்கிறாங்களே ஒழிய ரேடியேஷனை இன்ன வகையில் பயன்படுத்தி இன்ன வகையில் கொலை பண்ணியிருக்காங்கன்னு கிளியராக லேபில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி சம்மந்தமில்லாத இடத்துல பாடியை டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க.
முதல்ல ஹைவேஸ் ரோடு, இப்போ நடமாட்டம் இல்லாத சந்து. கார்ப்பரேஷன் சிப்பந்தி ட்ரைனேஜை க்ளீன் பண்ண போயிருக்கலைனா இன்னமும் கூட அந்த சதை குவியல் அங்கே இருக்கிறது நமக்கு தெரிய வந்திருக்காது. ஜீப்பை அந்த திருப்பத்தில் வைத்து கொண்டே கேட்டார் சசிதரன். ஹாஸ்பிட்டலில் நடத்தின என்கொயரி ரிப்போர்ட்ஸை பார்த்தீங்களா விக்டர்? பார்த்தேன் சார். கேஸுக்கு சம்மந்தப்படுற மாதிரி ஒரு தகவலும் கிடைக்கல. அத்தனை முயற்சியும் வேஸ்ட்டு தானே? வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது சார். அந்த என்கொயரிஸ் ஒரு முடிவுக்கு வர உதவி இருக்கு. என்ன முடிவுக்கு வந்திருக்கீங்க? தப்பு ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்டது இல்லை, பின்ன எங்கோ ஃபேக்ட்ரியில் தான் இந்த கொலையின் நூலில் ஆரம்பம் முடிச்சு இருக்குங்கிற முடிவுக்கு வந்திருக்கேன். எதை வச்சு இப்படி சொல்கிறீங்க? கொலையாளி கொலை நடத்தி இருக்கும் முறை முற்றிலும் புதுசாக இருக்குது. ரெண்டாவது, இதில் ரேடியேஷன் சம்மந்தப்பட்டு இருக்கு. புது முறையில் கொலைனா யாரோ ஒருத்தர் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கணும். ஃபேக்ட்ரிஸில் தான் ரிசர்ச்சுக்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்குது. ரேடியோகிராஃபிக் டெக்னிக்கை உபயோகிக்க வசதியான எல்லா ஃபேக்ட்ரிகளுமே தனி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செக்ஷன் நிச்சயமாக இருக்குது. அப்படிப்பட்ட R&D செக்ஷன் எதிலையோ தான் இந்த புதுமுறை கொலைக்கான உத்தி ஆரம்பமாகி இருக்கணும். ஸோ நம்ம அலைச்சல் இனிமே ஃபேக்ட்ரியில் தான். ஆமாம் சார். எந்தெந்த ஃபேக்ட்ரின்னு ஏதாவது லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கீங்களா? ரெடி சார். சசிதரன் விக்டரை ஆச்சரியமாக பார்த்தார். அடிக்கடி என்ன அசத்துறீங்க? எப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை தயார் பண்ணி வச்சுருக்கீங்க? விக்டர் அடக்கமாக புன்னகைத்தார். நேரம் கிடைக்கும் போது டெலிஃபோன் முன்னாடி உட்காந்துருவேன் சார். உட்கார்ந்த இடத்துல இருந்தே எத்தனையோ விஷயம் கேதர் பண்ணிடலாம். நீங்கள் இன்றைக்கி காலையில் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போயிருந்தப்போ தான் இந்த லிஸ்ட்டை நான் தயார் பண்ணினேன். நாம் இப்போ போகிற ஃபேக்ட்ரி அனு அண்ட் கோ கம்பெனி தான். ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டென்ஷனை இவங்க அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த கேஸை நினச்சாலே எனக்கு குழப்பம்தான் மிஞ்சுது. சார் அப்படி சொல்கிறீங்க? வழக்கமாக கேஸ் ஃபைலை எடுத்து வச்சாலே பட்டுன்னு அடுத்து செய்ய வேண்டிய விஷயங்கள் மனசில் தோணும். ஆனால் இந்த கேஸ் ரொம்ப திணறடிக்குது. என்னையும் சேர்த்து டிசப்பாயிண்ட் பண்ணாதீங்க சார். நான் கங்கணம் கட்டிக்கிட்டே இருக்கேன். இதை தீர்க்காமல் விட போகிறதில்ல. இந்த வீதி தானே? வலது பக்கம் போன பாதையை காட்டி கேட்டார் சசிதரன். விக்டர் தலையசைக்க ஜீப் அதில் நுழைந்தது. தெருவின் அந்த கோடியில் இருந்தது அனு அண்ட் கோ கம்பெனி. நடக்க நடக்க சசிதரன் கேட்டார், எவ்வளவு லட்சம் இந்த ஃபேக்ட்ரியில் முடக்கியிருப்பாங்க விக்டர்? விக்டர் சிரித்தார். எவ்வளவு கோடின்னு கேளுங்க சார். இவங்க யூஸ் பண்ணுற மிஷினரிஸ் அத்தனையும் வாயை பிளக்கிற விலையில் இருக்கும் சார். யாரை பார்த்து என்ன விசாரிக்க போகிறீங்க? முதல்ல MDயை பார்க்குறோம். அவர் பர்மிஷனோட கம்பெனியில் உள்ள R&D செக்ஷனை பார்க்குறோம். அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் கிட்டேயும் விசாரணை பண்ணுறோம். ஏதாவது தப்பு இருந்தால் நிச்சயம் சாயம் வெளுத்துடும். எனக்கெனவோ எல்லாமே வெட்டி அலைச்சலாக படுது. நீங்கள் அடிக்கடி சோர்ந்து போயிடுறீங்க சார். ஆமாம், சர்வீஸில் ஜாயின் பண்ணி 25 வருஷம் ஆச்சு விக்டர். இந்த மாதிரி குடைச்சல் பிடிச்ச விவகாரங்களை ஒருத்தரம் கூட ஃபேஸ் பண்ணினது இல்லை. அந்த கட்டிடம் அருகில் வந்து இருக்க பேச்சை நிறுத்து கொண்டு படியேறினார்கள். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் என்று அம்புக்குறி பித்தளை எழுத்துக்களும் சொல்லின. வராந்தாவின் மத்தியில் அலுவலகத்தின் நுழைவாயில் இருந்தது. உள்ளே பிரவேசித்தார்கள். நேர்மையான அலுவலகம். ஒழுங்கான வரிசையில் 4 மேஜை நாற்காலிகள் கண்ணில் அடித்தது. எல்லா மேஜைகளிலுமே சின்சியராக பணியில் மூழ்கியிருந்தார்கள் அலுவலர்கள். மையத்தில் தெரிந்த ஆஃபீஸரை நெருங்கினார்கள். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் என்று முக்கோணக்கட்டை அவர் மேஜையின் மேல் வைக்கப்பட்டிருந்தது. இருவரின் யூனிஃபார்மையும் பார்த்துவிட்டு உட்காரும்படி கேட்டுக்கொண்டார். இருவரும் இருக்கையை ஆக்கிரமித்து கொண்டே தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டார்கள். என்ன விஷயமா இங்கே வந்திருக்கீங்க? உங்கள் MDயை நாங்கள் மீட் பண்ணணும். என்ன பர்பஸ்க்காக? ஒரு கேஸ் விஷயமா. நீங்கள் வரதா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். அவர் PAவை காண்டாக்ட் பண்ணி தரேன். தேங்க்யூ சார் சொல்லிவிட்டு AOவின் இருக்கைக்கு எதிரே காத்திருந்தார்கள். அவர் இன்டர்காம் மூலமாக MDயின் PAவை பிடிக்க முயன்று கொண்டிருந்தார். கொஞ்ச நேரம் பேப்பர் வெயிட்டை சுழற்று கொண்டிருந்த விக்டரின் பார்வையில் பேப்பர் வெயிட்டுக்கு கீழே இருந்தது அது. சட்டென்று அந்த வினாடிதான் பலமாய் இடறியது. அத்தியாயம் 20. சுவரில் அப்பி கிடந்த கெடிகாரத்தில் அப்போதைய நேரம் 6:32 என்று காட்டிக் கொண்டிருந்தது. அஜித் மேனன் வாட்சை பார்த்தபடி தவிப்புடன் காத்திருந்தார். ஒவ்வொரு மைக்ரோ வினாடியும் அவருக்கு ஒரு மெகா யுகம் மாதிரி கரைந்து கொண்டிருந்தது. எப்போது 7 மணி ஆகும்? எப்போது ராகவ்ராவ் வந்து சேர்வார்? எப்போது அவருக்கு தன் மைக்ரோ விழிகளால் தகனத்தை ஆரம்பிக்கலாம்? தவிப்போடு காத்து கொண்டிருந்தார் அஜித் மேனன். EFI மேகசீனை சலிப்போடு பக்கம் பக்கமாய் புரட்டி கொண்டு சோஃபாவில் அமர்ந்திருந்தார். கார் டிரைவரையும் கார்டனரையும் சாயந்தரமே வீட்டுக்கு அனுப்பியாயிற்று. கொஞ்ச நேரம் அறையின் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தார்.
கொஞ்ச நேரம் அறை ஜன்னல் அருகே காத்திருந்தார். மெல்ல மெல்ல நேரம் 7 மணியை நெருங்கி கொண்டிருந்த அந்த வினாடி பங்களா வாசல் அருகே கார் ஹாரன் சத்தம் கேட்டது. மலர்ச்சியான முகத்தோடு ஜன்னல் காட்டனை விளக்கினார். உள்ளே ஒரு பிரீமியர் பத்மனி பிரவேசமாகி கொண்டிருந்தது. ராகவ்ராவின் கார்தான். கார் போர்டிகோவில் ஓய்வெடுத்து நிற்க சஃபாரி அணிந்த ராகவ்ராவ் புன்னகை முகத்தோடு இறங்கி வந்தார். வெல்டன் மிஸ்டர் ராகவ்ராவ், உற்சாகமாக வரவேற்றார் அஜித் மேனன். சோஃபாவில் அவருக்கு இருக்கையை தந்து தயாராக ஃப்ளாஸ்கில் வைத்திருந்த காஃபியை கொடுத்து உபசரித்தார். இந்த உபசரிப்பெல்லாம் அவசியமா? வாங்க, உங்கள் லேபுக்கு போகலாம். நோ, இந்த ஸ்நாக்ஸை குறிச்சிட்டு காஃபியை குடித்ததுக்கு பின்னால் தான் லேபு. சில நிமிஷங்கள் அங்கேயே ரூம்பில் கரைந்தது. லேபுக்கு செல்வதாக அவர்கள் எழுந்தபோது நேரம் 7:12. லேப் கசகசப்பாக இருந்தாலும் அங்கே இருந்த ஒவ்வொரு பொருளின் மதிப்பையும் நன்றாக உணர்ந்திருந்ததால் கண்களை பிரமிப்பால் விரித்தார் ராகவ்ராவ். கவர்மெண்ட் வச்சு தர லேபில் கூட இத்தனை வசதிகள் எதிர்பார்க்க முடியாது மிஸ்டர் அஜித் மேனன். அதனால தானே அரசாங்க வேலையை உதறி தள்ளிட்டு நானே தனியாக லேப் வச்சேன். உங்கள் புது கண்டுபிடிப்பை பார்க்க விரும்புகிறேன். ஷோர், உங்களை வர சொன்னதே அதுக்காக தான். ஒரு அர்த்தம் பொதித்த சிரிப்போடு சொன்ன அஜித் மேனன் கல்யாண்ராஜை உட்கார வைத்து கூலாக்கின அதே டெஸ்டிங் நாற்காலியில் ராகவ்ராவையும் அமர சொன்னார். எதுக்காக பர்டிகுலராக இந்த சேர்லே உட்கார சொல்கிறீங்க? டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக தான் சொல்லிக்கொண்டே பூட்டியிருந்த செல்ஃபை திறந்தார். உள்ளே இருந்த கண்ணாடிகளும் ஃப்ரேம்களும் அடங்கிய பெட்டியை வெளியே எடுத்து வைத்தார். என்ன அது? ராகவ்ராவ் கேட்க புன்னகையோடு பதில் சொன்னார். இதுதான் பார்வை இல்லாதவங்களுக்கு பார்வை தர அதிசய கண்ணாடி. சொல்லிக்கொண்டே பெட்டியில் இருந்து ஒரு பொருத்தமான ஃப்ரேமை விடுவித்தார். உடம்பை கூலாய் சிதைக்கும் கண்ணாடியை ஜாக்கிரதையாக எடுத்து ஃப்ரேமில் மாட்டினார். எல்லாமே ஓவர். கண்ணாடியை மாட்டிக்கொண்டு ராகவ்ராவை ஒரு நிமிஷத்திற்கு முறைத்து பார்த்தால் போதும். ஃப்ரேமை கண்ணில் பொருத்தி கொள்ள போனவர் சுவரில் திடீரென்று எரிய துவங்கிய சிவப்பு விளக்கை கவனித்துவிட்டு புருவங்களை உயர்த்தினார். யாரோ காலிங் பெல் அடிக்கிறார்கள். அங்கே காலிங் பெல் அடித்தால் இங்கே சிவப்பு விளக்கு எரியும்படி எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன். ராகவ்ராவை திரும்பி பார்த்தாள். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்களா? யாரோ வந்திருக்காங்க, பார்த்துட்டு வந்துடுறேன். ராகவ்ராவ் தலையை அசைத்தார். சிவ பூஜையில் புகுந்த கரடி யார்? மனசுக்குள் திட்டிக் கொண்டே பங்களாவை தொட்டார். கதவை திறந்தவர் திகைத்து போனார். கதவுக்கு வெளியே சசிதரனும் விக்டரும் யூனிஃபார்மில் நின்றிருந்தார்கள். அத்தியாயம் 21. தன் மனதில் விருட்டென்று பரவின திகைப்பையும் திடுக்கலையும் சுவடே இல்லாமல் முகத்தில் மறைத்து கொண்டு வெகு இயல்பான குரலில் யார் வேணும் என்றார். ஐ ஸ்பெஷலிஸ்ட் அஜித் மேனன், நான் தான். உங்கள் கூட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயமா? உட்கார்ந்து பேசலாமா? ஓ சாரி, ப்ளீஸ் கம், உள்ளே வாங்க. டிராயிங் ரூமில் இருந்த சோஃபாவை அவர்களுக்கு கையை காட்டினார். உட்கார்ந்த பின் விக்டர் மெதுவாக தொடர்ந்தார். உங்களை இந்த நேரத்தில் தொந்தரவு பண்ணுறதுக்காக மன்னிக்கணும். இட்ஸ் ஆல்ரைட், நீங்கள் விஷயத்த சொல்லுங்கள். பேப்பரில் பார்த்துருப்பீங்களே 2 நூதனமான மர்டர்ஸை பற்றி. அஜித் மேனன் பட்டென்று குறுக்கிட்டு குரலை தள்ளினார். நான் பேப்பர் படிக்கிறதில்ல. அப்படின்னா அந்த மர்டரை பற்றி நீங்கள் கேள்விப்படவே இல்லையா? எந்த மர்டரை பற்றி? அவர் திரும்ப கேட்க புருவங்களை உயர்த்தினார்கள். ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இப்போ ஊர் புறாவும் இதே பேச்சு தான். சாரி இன்ஸ்பெக்டர், நான் ரிசர்ச்னு எந்நேரமும் ரிசர்ச்சிலே மூழ்கி கிடக்கிற ரகம். ஊரில் நடக்கிற விஷயங்களை பற்றி என்கிட்ட கேட்கணுங்கிற எண்ணத்தோடு வந்திருந்தீங்கன்னா அது நகைப்புக்குரிய விஷயம். சசிதரன் என்னவோ கேட்க வர விக்டர் அவரை கையமர்த்தி விட்டு குரலை வெளியிட்டார். நீங்கள் என்ன ரிசர்ச் பண்ணுறீங்க? அஜித் மேனன் சொன்னார். அவர் சொன்னதை செவிமடித்து விட்டு விக்டர் கேட்டார். அணு அன்கோ கம்பெனியில் ஆர்டர் பண்ணி உங்கள் ஆராய்ச்சிக்கு தேவையான எதையாவது வாங்கினீங்களா? உஷாரானார் அஜித் மேனன். இவர்கள் எங்கிருந்தோ நூல் பிடித்து கொண்டே இங்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்பது புரிய வந்தது. ஆமாம், வாங்கினேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு என்கொயரிக்காக அங்கே போயிருந்த போது தற்செயலாக ஏஓ டேபிளில் ப்ரைவேட் ஆர்ட்ஸ் ஃபைலை பார்க்க நேர்ந்தது. அந்த ஃபைலில் நீங்கள் தந்த ஆர்டர் விவரங்களும் இருந்தது. ரேடியோ ஆக்டிவ் பொருட்கள் கலந்த சில சின்ன வகை கண்ணாடிகளை அந்த கம்பெனி மூலமாக நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தீங்க இல்லையா? எஸ். இந்த கண்ணாடிகளை நீங்கள் எதுக்காக பயன்படுத்துகிறீங்க? அதுதான் சொன்னேனே, ரிசர்ச்சுக்காகத்தான். நான் அதை கேட்கல. ரிசர்ச்சில் அது என்ன உபயோகம்? கண் பார்வை குறைஞ்ச நபர்களுக்கு இந்த வகை கண்ணாடிகளை போட்டு பார்த்து ரியாக்ஷனை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் எதிர்பார்த்த ரியாக்ஷன் கிடைக்கல. ஸோ அந்த கண்ணாடிகள் எந்த உபயோகமும் இல்லாமல் சும்மா தான் கிடக்குது. அப்படியா? அந்த ரிசர்ச்சை ட்ராப் பண்ணிட்டீங்களா? ரிசர்ச்சை ட்ராப் பண்ணலை, வேறு மெத்தட்ஸை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
சில கேள்விகளுக்கு பின் எழுந்தார்கள் இருவரும். ரேடியேஷனை பயன்படுத்தி 2 கொலைகள் நடந்திருக்கு. அதனால தான் அது சம்பந்தப்பட்ட எல்லா நபர்களையும் விசாரிக்க வேண்டியிருக்கு. தொந்தரவுக்கு மன்னிக்கணும். இட்ஸ் ஆல்ரைட். புன்னகையோடு அவர்களை வழி அனுப்பி வைத்தார் அஜித் மேனன். காம்பவுண்ட் கேட்டை கடந்து அவர்கள் தெருவில் மறைகின்ற வரை ஜன்னல் அருகே நின்று காத்திருந்த அஜித் மேனன் அவர்களின் தலை மறைந்தவுடன் மறுபடியும் லேபுக்கு வந்தார். அங்கே டெஸ்டிங் நாற்காலியில் பொறுமையாக காத்திருந்த ராகவ்ராவ், சாரி மிஸ்டர் ராகவ்ராவ், ரொம்ப நேரமாக காக்க வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய ரிசர்ச்சை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக காத்திருக்கிறது தப்பில்லை. நீங்கள் டெமான்ஸ்ட்ரேஷனை ஆரம்பிங்க. ஜஸ்ட் எ மினிட். இந்த கண்ணாடியை நான் போட்டு பார்த்து சரியாக வேலை செய்யுதான்னு செக் பண்ணிடுறேன். அப்புறம் உங்கள் கண்ணில் மாட்டி டெமான்ஸ்ட்ரேஷனை தொடங்குறேன். தலையசைத்தார் ராகவ்ராவ். அஜித் மேனன் கண்ணாடியில் ஃப்ரேமை மாட்டி கொண்டார். எனக்கு வரவேண்டிய விருதை 2 தடவை தட்டி விட்டுட்டே ராகவ்ராவ். மனதுக்குள் திட்டிக்கொண்டே தலையை நிமிர்த்தி அந்த கண்ணாடி வழியே ராகவ்ராவை வெறித்து பார்க்க ஆரம்பித்தார். வினாடிகள் நிதானமாய் கழிய ஆரம்பித்தன. சரியாய் அரை நிமிஷம் கடந்த பின்புதான் அஜித் மேனன் அதை உணர்ந்தார். இந்த கண்ணாடி வேலை செய்யலையே, என்ன ஆச்சு? 15 வினாடிகளில் தன் வேலையை காட்டிவிடுமே. இன்றைக்கு என்ன ஆயிற்று? டெஸ்டிங் நாற்காலியில் உட்கார்ந்திருந்த ராகவ்ராவ் சிரித்தார். என்ன அஜித் மேனன், கண்ணாடி வேலை செய்யலையா? என்னை சுட்டு பொசுக்கலையேன்னு பார்க்குறியா? அவர் கேட்டதுமே திடுக்கிட்டு போய் நிமிர்ந்தார். ராகவ்ராவ் அதே புன்னகையோடு தொடர்ந்தார். உன்னோட கொலைகார கண்ணாடியை ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் நான் மாற்றி வச்சிட்டேன். இதோ அந்த கண்ணாடி என்னோட கையில் இருக்குது. திகைப்புடன் நிமிர்ந்தார். திகைப்பு கோபமாக மாற அதிக நேரம் பிடிக்கவில்லை. ராகவ்ராவ், அந்த கண்ணாடியை கொடுத்துடு. தரமாட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வரைக்கும் உன்னோட திறமைக்கு நான் ரொம்பவும் மரியாதை வச்சுருந்தேன். ஆனால் நீ 2 கொலை செஞ்சேங்கிறத நினைக்கும் போது இவ்வளவு நாள் நான் உண்மையில் வச்சுருந்த அந்த மரியாதை அனாவசியம்னு படுது. நான் கொலை செஞ்சவனா? யார் சொன்னது? ராகவ்ராவ் நிதானமாக சொல்ல ஆரம்பித்தார். அப்பவே யாரோ வந்திருக்கிறதா சொல்லிட்டு நீ போனதும் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துருந்தேன். நீ வர நேரமானதால் எந்திரிச்சு பங்களாவுக்கு வந்தேன். இன்ஸ்பெக்டர் 2 பேரோட நீ பேசிக்கிட்டே இருந்ததை பார்த்ததும் ஒதுங்கி நின்று கேட்க ஆரம்பித்தேன். இன்ஸ்பெக்டருக்கு கேஸில் நீ சொன்ன பதில்களால் எந்த சந்தேகமும் வரல. ஆனால் எனக்கு உண்மையில் சந்தேகம் வந்துருச்சு. சத்தம் இல்லாமல் லேபுக்கு திரும்ப வந்து நீ பத்திரப்படுத்தி வச்சுட்டு போன அந்த கண்ணாடியை எடுத்து போட்டு பார்த்தேன். சேர்ந்தாப்புல 1-2 நிமிஷத்துக்கு எதை பார்த்தாலும் அந்த பொருள் அப்படியே கதிரியக்கத்தால் பாதிக்கப்பட்டு சிதைஞ்சு போகிறது தெரிஞ்சது. பேப்பரில் வெளியான நூதன கொலைங்களுக்கு காரணகர்த்தா நீதானு புரிஞ்சு போச்சு. எத்தனை வஞ்சகமாக என்ன வர வச்சு. அந்த இன்ஸ்பெக்டர் மட்டும் வராமல் இருந்திருந்தா இந்நேரம் என் கதி என்னவாயிருக்கும்? சிலிர்த்தபடியே அந்த நாற்காலியை விட்டு எழுந்தார் ராகவ்ராவ். இதற்குள் அஜித் மேனன் மெல்ல நகர்ந்து கதவின் தாட்பாலில் கையை வைத்தார். ராகவ்ராவ் கத்தினார். நோ அஜித் மேனன், நீ எங்கேயும் போகக்கூடாது. பூட்டின கதவை திறக்க எப்படியாவது 1 வினாடிகளாவது பிடிக்கும். அதை திறக்கும் முயற்சியில் நீ இறங்கினா அப்புறம் நான் இந்த கொலைகார கண்ணாடியால் உன்னை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். அஜித் மேனன் சிரித்தார். நீ அந்த காரியத்தை செய்ய மாட்ட. ஒருத்தனை கொலை செய்கிற அளவுக்கு தைரியம் இல்லாத சராசரி மனிதன் நீ. என்ன நீ இந்த கண்ணாடியால் தீர்த்து கட்டிட்டா ஏற்கனவே நான் பண்ணின 2 கொலைகளுக்கும் நீ தான் பொறுப்பேற்றுக்க வேண்டி வரும். இத்தனையும் தெரிஞ்ச புத்திசாலியான நீ நிச்சயமாக இந்த கண்ணாடியை பயன்படுத்தி என்னை கொல்ல மாட்ட. சொல்லிக்கொண்டே கதவை திறக்க முற்பட்டார். பங்களாவுக்குள் வைத்திருக்கும் பாதுகாப்பு பிஸ்டலை எடுத்து இவன் போலீஸ் வசம் போகும் முன் இவனை முடித்தாக வேண்டும். இவனை தீர்த்து விட்டால் அப்புறம் இந்த செத்த உடம்பை அந்த கண்ணாடியை கொண்டு சிதைத்து விடுவது கஷ்டமான விஷயம் இல்லை. முதலில் பிஸ்டல், மற்றவை அப்புறம். அவசரத்துடன் லாக்கை விடுவித்த அஜித் மேனன் வெளியே போன போது எதன் மேலேயோ மோதி நிலை குலைந்து நின்றார். சுதாரித்து நிமிர்ந்தவர் செமத்தியாய் அதிர்ந்து போனார். விக்டரும் சசிதரனும் கோட்டைச்சுவர் மாதிரி நின்றிருந்தார்கள். இன்ஸ்பெக்டர், விக்டர் சிரித்தார். எங்களை இங்கே எதிர்பார்க்கலையா அஜித் மேனன்? ஆரம்பத்தில் உங்கள் மேலே எந்த சந்தேகமும் இல்லாமல் தான் விசாரணையை துவங்கினோம். விசாரிச்சதோட விடுறது போலீஸ்காரனோட பழக்கம் இல்லையே. விசாரணை பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருந்தாலும் என் கண்ணு உங்கள் டிராயிங் ரூம் பூராவும் எக்ஸ்ரே மாதிரி அலைஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு. உங்களோட துரதிர்ஷ்டம், அங்கே மேகசின் ஸ்டாண்டில் பழைய மேகசின்களை பத்திரப்படுத்தி வச்சிருந்த அந்த பாலித்தீன் கவர் என் கண்ணில் பட்டுச்சு. 2 தடவை பார்த்துருக்கேன். அதே போல் பாலித்தீன் கவர் மறப்பேனா? விசாரணையை அவசரமாக முடிச்சுக்கிட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்ததும் இன்ஸ்பெக்டர் சசிதரன் கிட்ட விஷயத்த சொன்னேன். அந்த அஜித் மேனனை கண்காணிக்க ஆள் போடணும்னு சொன்னேன். உங்கள் கெட்ட நேரம் பாருங்க. ஆள் போடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம் விசாரணைக்கு அப்புறம் அவரோட ரியாக்ஷன் என்னன்னு நாம் பார்த்துட்டு வரலாம் என்றார்.
வெளியே போனால் நாங்கள் திரும்பவும் வந்தோம். விளக்கெறிஞ்சிக்கிட்டு இருக்கிற இந்த லேபு பக்கம் வந்தோம். லேபு உள்பக்கமாக பூட்டி இருந்தது. இருந்தாலும் ராகவ்ராவும் நீங்களும் பேசிக்கிட்டது வெண்டிலேட்டர் வழியாக தெளிவாக கேட்டுச்சு. அந்த நூதன கொலைகளுக்கான விடை உங்கள் 2 பேரோட பேச்சுவார்த்தையில் இருந்தது. தப்பிக்க முயற்சி பண்ணனா உங்களை மடக்கிட்டோம். உங்களை மாதிரி மதிப்புக்குரிய சயின்டிஸ்ட்டுக்கெல்லாம் போலீஸ் ட்ரீட்மெண்ட் தர மனசில்லை எங்களுக்கு. அதனால் ஏற்கனவே உங்களால் கொலை செய்யப்பட்ட அந்த அப்பாவிங்க 2 பேர் யார் யார், எதுக்காக அவங்கள கொலை செஞ்சீங்க, எல்லா விபரங்களையும் நீங்களாகவே சொல்லிடுவீங்கல்ல. மௌனமாக தலையசைத்த அஜித் மேனனை ஜீப்பில் ஏற்றினார்கள். ஜீப் ஸ்டேஷனை நோக்கி விரைய ஆரம்பிக்க அஜித் மேனன் குனிந்த தலையுடன் வாக்குமூலம் தர துவங்கினார். முற்றும்.